நாங்கள் பிஹெச்டி டிகிரியில் இருந்துக்கிட்டு திரும்ப போய் எல்கேஜியில் உட்காந்து நான் படிடானா கிண்டர் கார்டனுக்கு போய் நம்ம உட்காந்து படிப்போமா? கிரியா யோகத்துக்கு உள்ளே இருக்கிற மக்கள் இப்போ என்ன மாதிரி முக்க சூடியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, தப்பே கிடையாதுன்ற நான். எங்கள் தெருவிலே அவர் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் விஐபி. நாகின் மாஸ்டர் மெசேஜ் வந்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் கிரியா. அப்போ அவர் போன்னு அழுதுட்டு ஜி அப்படின்னோடனே குருலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இவரை கீழே உட்கார அவரு கீழே உட்காருறது. அதாவது இதுதான் அன்புன்றது. என்னென்னா அப்பேற்பட்ட ஆள் கூட இவருடைய அந்த ஃபியூனரலுக்கு வந்தார். இதெல்லாம் வந்து எங்கேயோ போகண்டா இந்த கிரியா அப்படின்னு வேறு. இப்போ பிரதர்கிட்ட இருக்கிற ஒரு ஜீன், அப்பா கிட்ட இருக்கிற ஜீன் என்னென்னா, ஒருத்தன் கேட்டானா ஓ அப்படியே எடுத்துக்கோங்க, இன்னசென்ஸ். ஆராயலாம் மாட்டார், கொடுத்துட்டேன். அதே மாதிரி கொடுத்த பிறகு எதாவது போடா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அது அவ்வளோ கேஷுவலாக விட்டுருவார். இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறவர் ஏன் அவ்வளோ அன்பு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீயே வந்து கூட்டு போயிருக்கலாம்லன்னு நான் கேட்டேன். அவ்வளோ அன்பு இருக்குல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு நீயே வந்து கூட்டு போகலாமே அப்படின்னு. முடிஞ்சதுக்கப்புறமா ஊர் நிறைய பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான். இந்த மாதிரி கேட்டகரி மக்களை இந்த சிசர் வந்து எடுத்து கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மைண்டில் ஒரு சில டிஷ்யூஸ் போகும், சிண்ட்ரோம்ஸ்லாம் நிறைய ட்ராவல் ஆகும். இந்த இடத்துல ஒரு யோகி, நான் ஒரு யோகி தான், நான் நினச்சாலே கட் ஆகிடுவேன். பரமசிவானந்தர் அடிக்கடி என்னை திட்டுவார், நீ வந்து அப்பேற்பட்ட குருவோடு இருந்த தாயை நீ வந்து திட்டக்கூடாது, அந்த தாயை நீ வந்து எதுவும் சொல்லக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. இப்போது 3 இயர்ஸுக்கே இவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அஃப்கோர்ஸ் விமன் பவர்ஃபுல்லு, விமனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். 24 இயர்ஸ் பண்ண சிங்கம் மாதிரி இருக்கிற அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் சைலண்ட்டாக இருக்காருன்னா அது எவ்வளோ டேஞ்சரஸான ஆள். ஸோ எந்த இதுவுமே இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன், நான் வந்து ஒரு பேர் சொல்ல விரும்ப மாட்டேன், பட் சொல்கிறேன், மக்களுக்கு தெரியணும். தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கிரியா மாஸ்டரா, இதெல்லாம் நான் தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம். மேடம், வோல்டேஜ் வந்து நம்ம பாடியில் வரும். ஒரு கிரியா யோகா பிரீத்திங் பண்ணா 1 year meditation equal only one breathing kriya yoga. Thousands of voltage will come our body. கிரியா யோகா வந்து ஒரே வாட்டி எல்லாரும் பண்ண முடியாது. இவரோட பிறவி சாதாரணதல்ல. எத்தனையோ யோகிகள் பிறவியை இமயமலையில் கழித்து நாகின் மாஸ்டராக 1956 பூமியில் பிறவி எடுத்தார். அந்த பிறவியோட கதையை கேளுங்க. இந்த மனிதனுக்குள்ளதான் தெய்வம் இருக்கு, வேறெங்கும் இல்லை என்று சொன்னவர் தான் நாகின் மாஸ்டர். இந்த மக்களுக்கு வழிகாட்ட இருக்கணும் என்றால் அந்த மக்களுக்குள் இருக்கும் அரக்க குணங்களை அழிக்க வேண்டும் என்று கிரியாயோக உபதேசத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளிறவர் நாகின் மாஸ்டர். இந்த கிரியாயோகம் மூலியமா எல்லா மாயையும் கடந்து நம் ஆன்மாக்குள்ளே பயணித்து அந்த பரமாத்மா ஒன்று அப்படின்னு உணர்ந்து நம் பகவானோட இணைய வேண்டும். மனஸ்தாபங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம், மனுஷ ஸ்தாபம் வரக்கூடாது. நான் ட்ரிங்க் பண்ணதே கிடையாது லைஃப்பில், அதுக்கு நான் ட்ரிங்க் பண்ணுறவன் எல்லாத்தையும் திட்டல. அவனோட இது பிடிச்சிருக்கு, அவன் செய்கிறான். இவனுக்கு என்ன சொல்லுவான், ஐயோ குடிச்சிட்டான், அவன் குட்டிச்சோரா போயிடுவான், அவன் குடிச்சு நாளைக்கு பில்லியனர் கூட ஆவான். இவங்க என்ன நினைக்கிறதுலே தான் எல்லாத்தையும் சாதிச்சுன்னு நினச்சேன். நினச்சா ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காது. இங்கே நான் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவங்க முன்னாடி கால் தூசு கூட நம்ம வந்து இருக்கிறது. இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் நான் கிரியால 100% ட்ரெயின் பண்ணிட்டு கூட்டிட்டு போவேன். மகாதர் பாபாஜிக்கும் இயேசுநாதருக்கும், மகாதர் பாபாஜிக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர். கிரியா நாகின் மாஸ்டர் நமோ. ஹரிஓம் இந்திராமா, வணக்கம். ஹரிஓம். ஸோ இன்னைக்கு வந்து நேச்சுரல் டாபிக்கு, வேறு யார் பற்றியோ இல்லைனா வந்து பெரிய பெரிய மகான்கள் குருஸ்லாம் வந்து 2000 வருஷம் 1000 வருஷம் 800 வருஷம் லாஸ்ட்டாக பரமசிவானந்தர் வரைக்கும்
இத்தனை குருஸ் வந்து இருந்தாங்க, போயிட்டாங்க. ஸோ கேமராவில் பதிவானது யுக்தேஸ்வர், லஹரி மாஷை, அப்புறம் பரமஹம்ச யோகானந்தர், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ மாடர்ன் லைஃப்பில் யாரோ ஒரு யோகி ஏதோ எங்கேயோ இருந்தார் அப்படின்னு நம்ம பேசுகிறது, சரி இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு பேசுகிறது டிஃப்ரெண்ட். பட் ஆனால் என்னுடைய சொந்த ஃபாதராகவே இருந்து இந்த யோகத்தை சாதனை பண்ணி கூடவே இருந்த எல்லா விஷயங்களையும், அதாவது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பிரதர், யங்கர் பிரதர், அவர் வந்து நாகின் மாஸ்டரோட சின்ன வயசுலேருந்து பார்த்தவர். அவர் அதாவது டே டு டே பாடி லைஃபு, ஃபிசிக்கல் லைஃபு இதெல்லாத்தையும் தெரிஞ்சவர். அண்ட் அந்த சோல் பாண்ட் அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் பிரதர்ஸ்க்கு. அதை தாண்டி ஒய்ஃபாக வரும்போது அது வந்து ஒரு பந்தம், ஃபேமிலி, அது மதரோட லைஃபு. பட் ஆன்மீகத்தை பற்றி என்னை தவிர யாருமே அவரை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏன் அப்படின்னா, அவருடைய ஒரு லெகசி மட்டும் ஏதோ சன் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறதை தாண்டி அவர் என் மேலே வச்சுருந்த அந்த ஹோப்பு, அந்த ஒரு ஆன்மீகத்துடைய அந்த கட்டளை, கமாண்ட், அது வந்து எப்பவுமே அவர் என் மேலே ஒரு ஹாக்கு மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்கார். ஒரு இவங்களால் கொண்டு போக முடியுமா முடியாதான்ற ஒரு வில் பவர் வந்து இவங்கள இருக்கா இல்லையா, எல்லா பரீட்சைகளும் அவர் அந்த காலேஜ் டைம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற 72,000 நாடிகள் உடனேலாம் எழுப்ப முடியாது. 50,000 நாடிகள் வரைக்குமே ரீச் அட்லீஸ்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து வோல்டேஜில் இருந்தால் தான் ஆன்மீகத்தை பற்றி பேச முடியும். இப்போ நிறைய பேருக்கு 10,000 12,000க்குள்ளே தான் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த நாடிகளை திறந்து அந்த ஸ்டேஜில் 15 இயர்ஸாக நான் ஹார்ட் கோராக 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறதுனால 15 வருஷமாக கிரியா அப்பப்போ பண்ணுவேன். 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, காலேஜ் வந்துட்டு ஒரு தடவை. ஸோ இவ்வளோ செய்கிறதுனால தான் இந்த உடலுக்குள்ளே இந்த வோல்டேஜ் போனால் தான் அவங்களோட நிலையை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் இப்போ சாப்பிட்டா தான் பசி தீரும், நான் நினச்சாலே பசி தீருன்றது பாசிபிள் இல்லை. ஸோ இது ஏன் முன்னாடியே இந்த டிஸ்க்ளைமர் ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறேன்னா, நாகின் மாஸ்டரை பற்றி என்னை தவிர யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் அவருடைய நாகின் மாஸ்டரை பற்றி, ஹஸ்பண்டை பற்றி அவங்க சொல்லலாம், மதர் பிரதரை பற்றி அவங்க சொல்லலாம், இல்லை அப்பா பற்றி நாங்கள் 2 பேர் அண்ணாவும் நானும் சொல்லலாம். பட் நாகின் மாஸ்டரை பற்றி நான் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கோடைய கான்டென்ட்டு நாகின் மாஸ்டர் 70th பாண்டே தான். ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி ஃபஸ்ட்டு இந்த மிக்ஜில் உள்ள வந்ததெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் 3rd ஸ்டேஜ் கிரியா வரைக்கும் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் இங்கே நிறைய பேர் கிரியாவுக்கு கற்றுக்கிறவங்க இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி நம்ம 1000 விஷயங்கள் பேசலாம். முள், அப்புறம் வந்து கல், புல், பெரிய பெரிய மரம், செடி எல்லாத்தையும் வெட்டி ஒரு பெரிய ஹைவே வந்து ஒரு 200 ஃபீட் ரோடே வந்து நாகின் மாஸ்டர் தான் போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஈஸியாக உட்காந்து இங்கே கம்ஃபர்டபுளாக ஒரு பாட்காஸ்ட்டில் பேசலாம். பட் அவருக்கு பட்ட கஷ்டம் அளவு யாரும் வந்து பட்டது கிடையாது இந்த ஆன்மீகத்தில். இப்போ நீங்கள் எல்லோரும் கூட படுறது, நானும் படுறது கிடையாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாகின் மாஸ்டருடைய வியூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 70 இயர்ஸ் அதுக்குள்ளேயே பிறவி வந்து அவர் போயிட்டார். ஸோ அந்த 70 இயர்ஸ் ஆஃப் லைஃப் இப்போ இன்கேஸ் அவர் இருந்திருந்தால் இன்னும் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நாகின் மாஸ்டரோட வியூ உங்களுக்கு எப்படி தோணுது? ஃபஸ்ட்டு நாகின் மாஸ்டரோட அவுராவை பார்த்தாலே ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு எனக்கு. அந்த அவுரா அப்படிப்பட்டது தான் எனக்கு தெரியுது. பட் எந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணிப்பானோ அந்த நிலையை அவருக்கு இருக்க முடியும். பார்த்தாலே ஒரு கம்பீரம் பார்த்தா தெரியாது இல்லையா? அப்போ அந்த ப்ராக்டிஸ் தான் எனக்கு தெரியுது. அப்போ 24 இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் தான் அவரோட பிம்பமாக எனக்கு தெரியுது. எனக்கு 100% ப்ராக்டிஸை தாண்டி 70 இயர்ஸ்ன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 70 இப்போ எப்படி ரஜினிகாந்த் இருக்கிறாரு அந்த மாதிரி நான் கண்டிப்பாக அவர் இருந்தாருன்னா நான் அப்படி தான் நினச்சிருப்பேன். இந்த ஏஜ்லேயும் இப்படி பண்ணியிருக்கானே பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறது நம்ம துணிக்கும். நீங்கள் அதை எப்படி யோசிக்கிறீங்க? 60ஸ்லேயே அவர் வந்து அவே ஆகுதுன்றது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, இதில் தான் மொத்த பாட்காஸ்ட்டே நமக்கு ட்ராவல் ஆகும். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அது யோகிங்கும் போது அவங்க அதை அடைஞ்சிருக்கிறதுங்கிறது அவங்களது, அதை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது. கரெக்டு. ஏன்னா அந்த ஸ்டேஜ் ரொம்ப சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்க நான் ஸ்டேஜ் ரொம்ப நம்ம எதுக்கு சைலண்ட்டாக போயிடுறாங்க அவ்வளோ. ஆமாம். அப்போ வந்து நான் வந்து இருக்கிறேங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஒரு ஸ்டோரி லைன் நிறைய பேருக்கு தெரியும். பட் இப்போ பாட்காஸ்ட்னும் போது இன்னும் அது வந்து ரீச் ஆகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். சின்ன ஏஜ்லேருந்தே வந்து இவர் கஷ்டஜீவி தான். அதாவது பிறவி இவர் எடுத்ததுலேருந்து கஷ்டம்தான் அவருக்கு ஃபுல்லாகவே. பெரிய ஃபினான்ஷியலெல்லாம் கிடையாது. கிராமம், தாடைப்பள்ளி குடும்பம், ஆந்திராவில் பிறந்தவர் தான். ஸோ அங்கே இவர் தான் ஃபஸ்ட்டு சைல்டு. அதுக்கப்புறமா 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த பிறவியிலே வந்து இவருக்கு வந்து ஃபுல்லாக கஷ்டம், ஸ்கூலுக்கு எங்கெங்கேயோ போகிறது, இது எல்லாருக்கும் இருக்கும், ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கும்.
இப்போது அந்த காலத்தில் பிறந்தவங்க மதுரையிலையோ சென்னையிலையோ இல்லை இப்போ இந்த சைடு ஐயப்பந்தாங்கல் போரூர் ஒவ்வொரு இடங்கள்லையும் அப்போல்லாம் கிராமங்கள் தானே இதெல்லாம். ஸோ இவங்கேயும் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. இது மாதிரி கும்பகோணம் ஒருத்தவங்க, திருச்சி ஒருத்தவங்க, அந்த மாதிரி அந்த சைடெலாம் கிராமன்றதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க கஷ்டப்படாமலாம் நம்ம இங்கே இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற பார்க்குற வியூவர்ஸோட அப்பா அம்மா கூட. ஸோ அவங்க கஷ்டப்பிறவி பட்டதுனால தான் இன்றைக்கி இவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதோட வியூ வந்து நாகின் மாஸ்டருக்கு ஏன் இது யூனிக் ஆகுதுன்னா, இவர் கஷ்டப்பட்டது எல்லாமே என்னென்னா வந்து அன்போடு கஷ்டப்படுவார். அது ஏதோ திட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டார். அது வந்து ஒரு கர்ம யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே அவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதில் ஒன்று பண்ணார்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அது செஞ்சுருவாங்க. சின்ன வயசில் பாட்டி இருப்பாங்க இல்லையா அவங்களோட அம்மா, ஸோ அவங்க இவர் எவ்வளோ செஞ்சாலும் திட்டுறது இதெல்லாமே வந்து ஆஃபனாக அவர் தாண்டி வர்ற ஒரு பாயிண்ட்டு தான். இதெல்லாம் தாண்டின பிறகு ஒவ்வொரு ஸ்டேஜில் இவர் ஸ்கூலிங் முடிச்சுட்டு அதான் சொல்கிறேன், எவ்ரிடேவே வந்து கஷ்டம். ஸோ ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் அப்போ இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனார். டிஎன்ஆர் காலேஜ் இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் அவர் சொன்னது சிலது, அவருடைய பிரதர் சித்தப்பா சொன்னது சிலது. ஸோ ஒன்ஸ் அந்த டிஎன்ஆர் காலேஜ் எப்போ ஸ்டெப்பின் ஆகிறாரோ, பாடி பில்டிங்கு மிஸ்டர் அடித்தவர், மிஸ்டர் ஃபுல்லாக வந்து அந்த காலேஜுக்கே இவர் தான் டாப் கிளாஸ். ஸோ அப்படி பாடி, அவருடைய ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் அவர் நான்வெஜ் எடுக்கிற பர்சன் தான். ஏன்னா அந்த கிராமம் தானே எல்லாரும். ஸோ ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சினிமா சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அவருடைய லைஃப். ஸோ அதனால தான் நம்ம இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு பெரிய பெரிய ஸ்பேனில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட உங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் கேரையோட வியூ பற்றி. ஸோ இது என்னென்னா வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய கும்பல் கூன்ஸ்லாம் இருப்பாங்களே, கூண்டா ரவுழி அந்த மாதிரிலாம் பசங்க காலேஜ்னால் எப்படி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பேன் ஆஃப் காலேஜ் ஹாஸ்டலில் ஒரு லீடர் மாதிரி இவர் பார்த்தாலே ஒரு இது இருக்கும். ஸோ அங்கே ஒரு எனிமீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிமீஸ்ன்னு என்ன சொல்கிறேன்னா, ஒரு கும்பல் அடிக்கிற சாவடிச்சிடுற ரேஞ்சில் இருக்காங்கன்னா, அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு ஷர்ட்டு டக் பண்ணிவிட்டு மசில்லாம் பயங்கரமாக தெரியும், செஸ்ட்டு பயங்கரமாக தெரியும். முட்டை இருக்குல்ல கடையில் இருக்கும், ஒரு சின்ன கடை தான் இது வந்து அன்றைக்கி தான் சித்தப்பா வந்து அந்த ஆக்ஷனோட காமிப்பார். அந்த இதை எடுத்துகிட்டு ஒரு 6-7 முட்டை, ஒரு 8 முட்டைன்னு நினைக்கிறேன், ஒரு டசனாக தெரில அவர் அன்றைக்கி சொன்னது, எடுத்துகிட்டு அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதில் அடிச்சுட்டு அப்படி போடுறது, அப்படி போட்டு அப்படி ஜஸ்ட்டு இது பண்ணுறது. அதுக்கே அவனுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சினிமாவில் பார்ப்போம். ரியல் லைஃப்லேயே இவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் வந்து ட்ராவல் ஆகிருக்கார் லைஃப் ஃபுல்லாகவே. ஸோ அது அந்த லைஃப் முடிஞ்சிச்சு. தென் சினிமா, ஏன்னா இவரோட டேலண்ட்லாம் வந்து சர்வசாதாரணம் இல்லை. எது பண்ணாலும் ஒரு ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக் டைரக்ஷன், ஸ்கிரிப்டு, ரைட்டிங்ஸு, ஆர்ட்டில் வந்து எப்படி ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும், ஸ்டோரி போர்டிங் எழுதணும், அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் டப்பிங் எப்படி பண்ணணும், டப்பிங்கில் வந்து 20 வாய்ஸு, எந்த டேலண்ட் தான் இல்லைன்ற அளவு இருக்கிற ஒரு பர்சனு இவ்வளோவும் அவர் லைஃப் ட்ராவல் ஆகும்போது மெட்ராஸ் சினிமாக்காக வராங்க, அவங்களும் பிரதரும். இங்கே வந்த பிறகு ஆப்வியஸாக இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் தெரியும்ல. இவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, அது எங்கள் அப்பா ஜீனா டிஎன்ஏன்னு எனக்கு தெரில, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஒருத்தங்கிட்ட போய்ட்டு இப்படி நிற்கிறதுக்கு ஒரு செகண்ட் யோசனை கூட வராது. மற்றவங்க வந்து காரியம் ஆகணும்னு செய்வாங்க, ஆனால் அந்த காரியம் ஆகணும், நான் ஏன் அதை பண்ணிக்கணும் அப்படின்ற இதில் கூட நம்ம வந்து இருக்க மாட்டோம். அது எனக்கும் அவருக்கும் வந்து அந்த ஹார்ஸ் பவர் அதிகம் அதில். ஸோ சித்தப்பா டைரக்டர் ஆகிட்டார். ஹீ இஸ் அ பிக் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் சீரியல் இண்டஸ்ட்ரியில். ராஜமௌலிக்கு ஈக்குவலாக இவரோட சீரியல் டாப் கிளாஸில் இருந்தது. ஸோ அவருடைய லைஃபு அப்பா வந்து டோட்டலாக நமக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு அவர் ட்ரை கூட பண்ணல. ஸோ இன்கேஸ் அவர் ட்ரை பண்ணியிருந்தால், அப்போல்லாம் வந்து ஆக்டர் அர்ஜுன் இருக்கார்ல, இவருக்கெல்லாம் ஃபைட் சீக்வன்சஸ் இருந்தது. அப்போ வந்து அவருக்கு என்னன்னு தெரில, அந்த சைடே வந்து அவருடைய மைண்ட் வந்து ரொம்ப ட்ராவல் ஆகிறார். எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும், இதே வந்து நான் எடுத்து சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அது வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த பேஷனில் பிடிச்சிடணும். இன்னொன்று அந்த டைமுக்கு அதை நமக்கு சிங்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்காது. ஸோ அப்படி அவருடைய அன்சக்ஸஸ்ஃபுல்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சினிமா லைஃப் மட்டும்தான். அதில் மட்டும்தான் அவர் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டார். பிகாஸ் அது நமக்கு செட் ஆகலை. அங்கே இருக்கிற பாலிடிக்ஸு எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ இவர் இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்க்கு அங்கே வந்து செட் ஆகுது. இன்னொன்று அங்கே இருந்து அட்ஜஸ்ட் ஆகி போகிறது, இது யாருக்கும் பிடிக்காது. இப்படி அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவருடைய லைஃப் டேர்ன் ஓவர் தான் அந்த மேரேஜ். ஸோ அம்மாவுடைய மேரேஜ். ஸோ அவங்களுக்கும் அவ்வளோ கேப்பு. பட் ஆனால் அந்த லவ்ன்னு இருக்குங்க, இதுதான் வந்து பிளாட்டு. ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய பேர் பார்க்குறவங்க கப்புள்ஸ் பார்ப்பாங்க, யூத் பார்ப்பாங்க, சிங்கிள்ஸ் பார்ப்பாங்க. இன்னும் இருக்கிற லவ்லாம் நிறைய மாறிடுச்சு. ஆனால் இவங்க பண்ண லவ்வும் சினிமா லவ் மாதிரி தான் இருக்கும். சினிமா லவ்னால் இவங்க வச்சு கதை எடுத்தால் அது ஒரு சினிமா ஆகும். ஸோ 1000 ரூபாயில் தான் கல்யாணம் பண்ணார் அந்த 1990s.
1000 rupees மேரேஜ்னால் அந்த காலத்தில் ஒரு இப்போது 10,000 வச்சுக்கோங்க, அப்போ 1000. ஸோ 1000 rupeesல ஒரு மேரேஜா அப்படின்னு நம்ம வந்து வாய் புழகலாம். அப்போ மேகசின்ஸ்லாம் வந்துச்சு, இதிலலாம் வந்துச்சு. ஸோ அந்த 1000 rupeesல இது கேளுங்க, அதாவது அவரோட பிரின்சிபல்ஸ், ஒரு லைஃப்பில் நமக்கு பிரின்சிபல்ஸ் எவ்வளோ முக்கியன்றதுக்கு இவரை வச்சு தான் நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன். ஸ்டபனாக நிற்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே இது நெக்ஸ்ட் லேட்டராக நான் சொல்கிறேன். அந்த 1000 rupeesல ஏதோ கடன் வாங்கிட்டு கேட்ரிங் போட்டுட்டு பல லட்ச ரூபாய்க்கு வந்து செய்யலை அவர். சரி 50,000 ரூபாய்க்கு செய்யலை, ஏன் 10,000 5,000 கூட செய்யலை. அவர்கிட்ட எவ்வளோ பாக்கெட்டில் இருந்ததோ அதை வச்சு தான் அவர் செஞ்சார். அண்ட் அவங்க மாமியார்கிட்டையும் வாங்கலை. அவங்க மாமியாரும் பெருசாக நகவும் போடல. பிகாஸ் அவங்களும் ரொம்ப சாப்பாடே வந்து ஏதோ அதிசயமாக கிடைக்கும்ன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. வெள்ளை சாதம்ன்றது அது ஏதோ இன்றைக்கி நம்ம பார்க்குற பீட்சா பர்கர் பெரிய ரேஞ்சு அந்த அளவுக்கு அவங்க பார்ப்பாங்களாம். ஸோ இந்தளவுக்கு கஷ்டத்தை ஃபுல் உணர்ந்து ஊறி போனவங்க. அப்படி அந்த மேரேஜில் மிக்சரு ஸ்வீட்டு மைசூர் பாக்கு இது 2 தான் என்னால் முடியும். என்னால் ஹார்ட்ஃபுல்லாக அதான் கொடுக்க முடியும். ஹார்ட்ஃபுல்லாக நான் அதை கொடுக்க ரெடி. அதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க தவிர இவன் வந்து உப்பு இல்லையா காரம் இல்லையெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதில். ஸோ ஒரு மிக்சர் பேக்கெட் சின்னது, ஒரு மைசூர் பாக், அப்புறம் மண்டபம்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு அரைனா அவங்க வீட்டிலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே இந்த ஹாலெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அங்கேயே பண்ணிட்டாங்க. ஸோ யார் பிடிச்சிருக்குமோ அவங்கள தான் கூப்பிடுறது. இன்விடேஷன் வந்து எல்லாருக்கும் போய் கொடுக்குறது அதெல்லாம் இல்லை. இன்விடேஷன் கார்டே கிடையாது, போயிட்டு கூப்பிடுறது, நீங்கள் வாங்க என் மேரேஜ். என்னப்பா இன்வைட் கார்டு இல்லையாண்ணா, ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டிங்களா, இன்வைட்டேஷன் தானே இது அப்படி. அதாவது ஒரு சொசைட்டியில் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்ற ரூல்ஸை பிரேக் பண்ண நீங்கள் சொன்னீங்க ஒரு வேர்டு சிங்கம்னு, அது 100% அவர் தான். எல்லோரும் நினைப்பாங்க, நினச்சிட்டு நடிப்பாங்க அவங்களுக்காக வேறு வழி என்ன அப்படின்னு. ஆனால் வந்து இவனுக்கு ஆசை இருக்கும் உள்ள. சில பேருக்கு ஆசை இருக்காது, வேறு வழியே இல்லை, இந்த லைஃபே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காகவோ யாருக்காகவோ செய்கிறதோ இல்லை பொண்டாட்டி புருஷனுக்காக செய்கிறது இப்படி ஆகிடும். ஆனால் இது யார் பேச்சு கேட்க மாட்டார். அது தர்மம்னு அவருக்கு தெரியும்ல, தர்மம்னு தெரிஞ்சு இறைவன் அதுக்கு வந்து துணையாக இருக்காரு அப்படி தான் அவர் சொல்லுவார். ஜஸ்ட் லைக் ரஜினி டைலாக்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவருடைய டைலாக்ஸே இருக்கும். இது ஏதோ அவர் அதான் சொல்கிறேன், நேச்சுரலாகவே ஒரு சினிமா பர்சன் மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ படம் பார்த்துட்டு வரதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேஜில் இப்படி தான் நான் இருப்பேன், இந்த கோட்பாடு ஒன்றும் அதர்மம் கிடையாது, தப்பும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டும் கிடையாது, நான் எதுவும் இங்கே தப்பு பண்ணல, என்னுடைய பர்சனல் விஷ் தான் என் மேரேஜ் இருக்கணும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணும்போது எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற மாமியார், இன்றைக்கி இருக்கிற அம்மா அப்பா மாதிரி இவ்வளோ டிமாண்ட்ஸ் வைக்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ 1000 கூத்து பண்ணுறாங்கல்ல, இதிலே பாதி நிம்மதியை நம்ம வந்து இழக்கிறோம். ஸோ எதுவுமே இல்லாததுல தான் நிம்மதி இருக்குது. அதனால தான் அவங்க அப்போது சம்பாதிக்கவே இல்லை. அவர் அப்போ தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி இருக்கிறவங்களாம் அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, ஒரு ஜாப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவருக்கு எதுவுமே கிடையாது. அப்படி தான் அம்மா நம்பி வந்தாங்க. ஸோ ஒரு சாதம் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸுக்கு குண்டான்னு வச்சுக்கோங்களேன், அதில் தான் சமைப்பாங்க. சித்தப்பாவும் வரும் ரேஷன் அரிசி, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கல் இருக்கும், அப்படியே சாப்பிடுவாங்க. சில இதெல்லாம் நிறைய பட்னி இருப்பார். ஏன்னா சித்தப்பா பாவம் டைரக்ஷன் போகிறாரு, அவர் சாப்பிட்ணும் தெம்பு வேணும்னு, இவர் சாப்பிட்டுட்டேன்டா அப்படின்னு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது ரியலாக அவர் வந்து வாழ்ந்துருக்காரு. இவ்வளவும் தாண்டி இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. இப்படி சொடக்கு போட ஆர்டர் வருது, இது பண்ணால், அதாவது வந்து எதுவுமே இல்லாதவங்க கூட ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றானா கிடையாது. எனக்கு வந்து 1000 கடன் இருக்குங்க, சரி கடன் இருக்குது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றல. அப்போது இவங்க ரியலாக கஷ்டஜீவி கிடையாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இவங்க பேராசையில் வந்த கஷ்டம், அவருக்கு பிறவியில் கஷ்டம். இதுதான் டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல வரேன். பேராசையில் நம்ம ஆசைப்பட்டதுக்கு கஷ்டம் வருதுன்றது டிஃப்ரெண்ட்டு. லைஃப்பில் ரியல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு இருப்பாங்க. இது வந்து அப்பா அம்மையை பற்றி பேசுகிறதுன்னு இல்லை, இது மாதிரி கஷ்டப்படுறவங்க அந்த ஜென்ரேஷனில் இருந்திருக்காங்க. அது இந்த வியூவர்ஸில் யாராவது தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தர்மமாக வாழ்ந்து அவங்க அந்த கஷ்டத்தை இஷ்டமாக பண்ணுவாங்க. அதுதான் லவ்வோடைய பாயிண்ட்டு. இவர் எப்படி கிரியா லைனில் போனார்? கிரியா லைனில் நான் சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் சொல்கிற பாயிண்ட்டே எதுக்குன்னா அதுக்கு லீட் ஆகிறதுக்கு தான். இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் டாபிக்ன்றதை தாண்டி ஹார்ட் டச்சிங்காகவும் இருக்கும் ஆடியன்ஸுக்கு, ரியலாக பார்த்த விஷயம் இல்லை. ஸோ உணவு ரீதியாகவும் எடுக்க மாட்டார். 6 monthsக்கு மலேரியா இருந்தது அவருக்கு, நோய். இன்றைக்கி நிறைய பேர் வந்து எனக்கு நோய் வந்துச்சு, அதே நான் ஹாஸ்பிட்டல் போயிருது, இது பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் பக்கமும் போக மாட்டார். அது பெருமைக்குன்னு நான் சொல்ல, ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது, காசு கிடையாது. காசு இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுவாங்க. ஸோ மலேரியாவுக்கு அப்படியே இருப்பார், எங்கேயும் போனது கிடையாது. அவரே சொல்லுவார், 6 months வரும், 6 மணி ஆனால் மலேரியா வந்துடும்,
மறுபடியும் காணாமல் போயிடும். மறுபடியும் 6 மணி ஆனால் ஃபீவர் வந்துடும். 7, 8னா ரொம்ப அதிகமாகிடும். மறுபடியும் 4 o'clock சம்டைம்ஸ் வரும். இந்த மாதிரி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் நுழைய விடலை. இதனாலேயே ஃபீவர் இருந்தால் பாடி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ரங்கநாதன் ஸ்ட்ரீட், இன்றைக்கி சரவணா ஸ்டோர்ஸ் இத்தனை பேர் பார்க்குறோம்ல, அந்த ஸ்ட்ரீட் உள்ள இவங்க 2 பேரோட பேர் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இப்போது அந்த ஆளுங்கள்லாம் இல்லை. அந்த டைமில் ஒரு 30 years முன்னாடி நாகின் சிம்ஹதேவ் அப்படின்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. பிகாஸ் இவங்க தான் வந்து டார்சன்லாம் இருப்பாங்கல்ல, ஷார்ட்ஸ் போட்டுட்டு வேறு மேலே எதுவும் இருக்காது, வெறும் ஷார்ட்ஸு, அதுவும் இவ்வளோண்டு, ஃபுல்லு சுற்றுறது, ஃபுல்லு ஜிம் எக்ஸசைஸு, ஜஸ்ட் லைக் ஒரு டார்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து இருப்பார். ஃபாரஸ்ட்டில் ஒரு வைல்டான ஆள் எப்படி இருப்பார் அந்த மாதிரி. RRRல NTRலாம் வருவார் பார்த்தீங்களா, இல்லை ராம்சரண், அந்த பாடி ஃபிசிக் வந்து அந்த ஹீரோ ரேஞ்சில் அவருக்கு வந்து இருக்கும். இத்தனையுமே வந்து பெரிய பெரிய ப்ரோட்டீனு, இன்றைக்கி இத்தனை பேர் ப்ரோட்டீனு அது இது அவங்களாம் எதுவுமே எடுக்கல. அவங்க எடுத்ததெல்லாம் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கஷ்டப்பட்ட வேர்வை தான். இவ்வளோன்னு தான் சாதம். அதாவது நிறைய சொல்லுவார் சித்தப்பாலாம், அந்த சாதம் பொட்டலாம் கூட இப்படியே பார்ப்பாராம். அவருக்கு பசிடா 2 வாய் மட்டும் இவர் சாப்பிட்டுட்டு நீ ஒரு 3 சாப்பிடு அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்பாராம். இவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ். இப்படி பேச்சுலர் இருந்து ஒன்ஸ் மேரேஜ் எப்போ ஆச்சோ லைஃப் டர்ன் ஓவர் இவருடைய உழைப்பில் இருக்கணும்னு. அப்போ தான் இந்த ஆர்ட்ஸு. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற இந்த மகாத்தார் பாபாஜி, அப்புறம் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஃப்ரேம். ஸோ இதை வந்து நான் ஆடியன்ஸ்க்கு ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம்லேயே வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவர் ஒன் ஆஃப் த யாருன்னு தெரியல எனக்கு பெருசாக, பட் ஆனால் இது வந்து அப்போ நியூஸ் பேப்பரில் வந்தது. ஸோ இந்த மேகசினில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கள் அப்பாவும் நானும் வந்து சரியான ஒரு கோளாறு அப்படின்னு. கோளாறுனா தப்பான வார்த்தையில் இல்லை, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், பாஸ்ட்டை எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. இவர் படித்த சர்டிஃபிகேட்டு இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ், அதாவது அவ்வளோ வின்னிங் அவார்ட்ஸ் குப்பையில் போட்டுருது. சர்டிஃபிகேட் அப்படியே கொளுத்தி கிழிச்சு எரிச்சிட்டாரு. படித்த டிகிரி எரிச்சிட்டாரு. கிராஜுவேட்டாக இல்லையான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு எல்லாத்தையும் எரிச்சிட்டு. ஏன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சிருவார், பெரிய படிப்பு தான் அந்த டைமில். எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு இதெல்லாம் என்னை நிர்ணயம் பண்ணாது, நான் என்ன தான் நிர்ணயம் பண்ணிக்கணும், நான் என்ன தேடிக்கணும்னு அன்றைக்கி ஆரம்பித்தார் தேடல். ஸோ ஆர்ட்டு நான் உட்காந்து எனக்கு தோன்றது நான் செய்வேன். அதுதான் அந்த வில் பவர் பாருங்கள். அதாவது இன்றைக்கி வந்து எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, அப்படியே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆம்பளைங்களே கிடையாதுன்றாங்கம்மா. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நானும் செஞ்சுருக்கேன். எனக்கு இதே தான் இவர் சொல்லியிருக்காரு. இவர் இருக்கிற வரைக்கும் டிப்ரெஷன்ன்ற வார்த்தை கூட என்னென்னு எனக்கு தெரியாது, மீனிங்கே தெரியாது. நிஜமாக சொல்கிறேன். நான் அப்போ SRM காலேஜில் படித்தவன் தான். டிப்ரெஷனுக்கு மீனிங் தெரியாது எனக்கு. இவர் எப்போ போனாரோ அப்போ தான் இவனுக்கு என்னமோ புதுசாக டிப்ரெஷன்ன்றானுங்க 2019 அப்புறம், அவர் சமாதிக்கு அப்புறம். ஏன்னா அப்போ டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வேர்டே வந்து அப்போ தான் நான் கேள்வியே படுறேன். ஸோ அந்தளவுக்கு பீஸ் ஆஃப் லைஃப்பில் நான் வாழ்ந்திருக்கேன் அவர் இருக்கிற வரைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு தருணத்துலேயும் நீங்கள் பாருங்கள், எல்லாத்துலேயும் பெயின் மட்டும்தான் அவர் லைஃப்பில் இருக்கும். ஆனால் அதை அவர் பெயினாகவே எடுத்துக்கல. அதை வந்து அவர் ஜஸ்ட் லைக் தட், இதெல்லாம் யார் கொடுக்குறா, பகவானுக்கு தெரியாதா அப்படின்ற அந்த ஒரு ஹை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இருப்பார். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இவர் கோவில் போயிருக்காரு, திருப்பதி, அங்கே இங்கே திருவண்ணாமலை போனார தெரியல, திருப்பதி போயிருக்காரு, பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம் போயிருப்பார். எங்கே கடவுள் இருக்குது நிஜமாக சீக் பண்ணார். எங்கே இருக்குது தெய்வம்? சிலை இவ்வளோ கமர்ஷியலாக இருக்குது. சரி, காசுக்காக, சாப்பாடுக்கு தானே காசுக்காக கொள்ளையடிக்கிறாங்க, அது கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டார், ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஓகே, பசிக்குது அதுக்காக அவன் சம்பாதிக்கிறான், அது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு ஏன் கடவுள் இப்படி போங்க அப்படின்ற ரூட் ஏன் போடுறாங்க? புரோகிதர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, ஏன் காட் ரூட்டை காமிங்க, ஏன் காட் ரூட்டை காமிக்காமல் நீங்கள் பொய் ரூட்டை காட்டுறீங்கன்னு பிளட் பாயில் ஆகிடும் அவருக்கு. ஸோ அப்படி ஆரம்பித்தவர் தான் கோவிலே தேவையில்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அப்போ சீக் பண்ணார். உள்ளே தான் எல்லாம் இருக்குது, நம்ம எங்கேயும் போய் என்னைக்காவது போனால் ஓகே, பட் எங்கேயும் நம்ம போகாமல் உள்ளே தேடணும். ஏன்னா ஆத்ம ஞானம் தான் சிறந்த ஞானம்னு வீரபிரம்மங்காரு, மகாதார் பாபு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அண்ணா அவருடைய ஃபஸ்ட்டு பேபி ஓம்கார் பிறக்கும்போது அந்த ஓம்கார்ன்ற பேரை வீரபிரமேந்திர சுவாமி தான் வைக்க சொல்லியிருக்காரு. இவருக்கு விஷனில் வந்து இந்த நேம் வை அப்படின்னும் போது, நீங்கள் என்ன வரீங்க அப்படின்னும் போது, எஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டு அப்படியே முடிஞ்சிடுது. ஸோ அப்போ அண்ணா பிறக்கும்போது இவர் தியானத்தில் இருந்து அண்ணா வந்தார். ஸோ ஒரு ஃபாதர் மட்டும் கிடையாது அவர், இங்கே தான் வந்து பிளாட் ட்விஸ்ட்டுன்றேன் நான். ஃபாதர்னால் வந்து ஜஸ்ட் லைக் தட் கும்பிடுவோம், இது பண்ணுவோம். குருன்றவர் ஒரு ரேஞ்சுக்கு மேலே. ஸோ எல்லா அப்பாவும் வந்து ஆதரிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அண்ணா பிறக்கிறதுக்கு முன்னாடி 12 hours, நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்களான்னு தெரில, 12 மணி நேரம் இவர் யார்கிட்டையும் பேசல, எதுவும் பண்ணல, ஒரு கோயிலில் போய் அப்படியே உட்காந்தார், எந்திக்கவே இல்லை.
ஒரு சுச்சு கூட எல்லாம் ஏஞ்சிப்பாங்க, அது கூட ஏஞ்சிக்கல. இதுதான் ஞானம்ன்ற நான். இப்போ உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் இது வந்து அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட. இது வந்து அம்மா கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஒரு 2 days முன்னாடி போயிட்டு 12 hours உட்காந்துட்டார். உட்காந்த பிறகு தான் அந்த வாய்ஸ் அவருக்கு வந்து வந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து நான் 2 minutesல நூடுல்ஸ் இருக்கும்ல, நூடுல்ஸ் கூட 2 நிமிஷத்தில் ஆகாது. ஆனால் 2 minutesல குண்டலினி திறந்துடும், தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தை வந்து இன்னும் கொச்சப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் தப்பு இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குருக்கள் தான் இனிமேல் திருந்தணும். ஸோ ஒரு குருன்னா எப்படி இருக்கணும்னு இனிமேல் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாகின் மாஸ்டருடைய இந்த பெயின், இந்த விஷயங்கள், ஃபேமிலி லைஃபு, குழந்தை பிறந்துட்டாங்க, கஷ்டம், ரேஷன் அரிசி தான் சாப்பிட்ணும், குழந்தைய பார்த்துக்கணும். நீங்களும் வந்து இதெல்லாம் உங்கள் லைஃப்லேயும் பார்த்துருப்பீங்க. இவ்வளோண்டு ஸ்பேஸில் தான், அங்கேயே வாஷ்ரூமு, கிச்சன் எல்லாமே அங்கேயே தான். தூங்கிறது கூட 2-3 பேர் 4 பேர் அவ்வளோதான், அதுக்கு மேலே உள்ளே கூட போக முடியாது. இந்த அளவுக்கு ஒரு லைஃப்பை வந்து கடந்தவர் அப்போ தான் ஆரம்பித்தார் ஆர்ட்டு. இப்போ கூட நான் வந்து இப்படி இந்த வீடு இதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ இந்த பெயிண்டிங் பாபாஜி, இதுலேயே நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. நியர்லி வந்து 300 பெயிண்டிங் மேலே அவ்வளோ ஈஸியாக அவரோட பேஷனாக என்னன்னு தெரில, அந்தளவுக்கு உன்னிப்பாக யாருமே அதை ரசித்து வரைய முடியாது. அத்தனை பெயிண்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலே பார்க்கலாம். மோனாலிசா லியோனார்டோ டாவின்சி 3 வருஷம் ஆச்சு அவர் வரைகிறதுக்கு, ரியல் ஆர்டிஸ்ட்டு. இவர் வரைகிறதுக்கும் 3 வருஷம் ஆச்சு, கரெக்டாக எக்ஸாக்டாக. இதெல்லாம் ஏன் டைம் சிங்க்குன்றனா, அந்த பேஷன் இருக்கிற ஆளுக்கு தான் அதை பற்றி புரியும். ஸோ அவர் வரைஞ்ச அந்த மோனாலிசாலே பார்த்தீங்கன்னா 2 மோனாலிசா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வரைஞ்சது தான் இப்போ நம்ம இங்கே கிளாஸில் வச்சுருக்கோம். செகண்ட் வரைஞ்ச மோனாலிசா அவர் என்ன தான் முக்கி போட்டாலும் அது அந்தளவுக்கு வரல. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எந்த விஷயத்த வந்து இப்போது செய்கிறோமோ, பிளான் பண்ணி இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது இப்போ செஞ்சால் தான் உண்டு. இது வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன். எப்போயோ செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஆரம்பிச்சிடணும். அது ஆரம்பிக்கலைன்னா அது நடக்காது. எதுவாக இருந்தாலும் அதுதான், கிரியாவாக இருந்தாலும் அதுதான். நான் வந்து அடுத்த மாதம் சேர்றேங்க, அடுத்த மாதம் சேர்றதுக்குள்ளே இங்கே அடுத்த 1000 பேர் சேர்ந்துருவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு இதை செய்யணும். இன்னைக்கு இதை செய்யலைன்னா நம்ம நாளைக்கு செய்ய முடியாது, இருப்புமான்னு தெரியாது. ஏன்னா நைட்டே கூட ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடலாம். 50 வயசு 40 வயசு இல்லை, 25 வயசுக்கே ஹார்ட் அட்டாக் வருது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் எப்பவுமே வந்து இன்னைக்கு பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுவார். பட் ஒரு விஷயத்தில் தான் அவர் அதை ஃபாலோ பண்ணல. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினிமாவில் மட்டும் அவர் போய் ரொம்ப எஃபர்ட் போடல. பிகாஸ் அவருக்கே தெரிஞ்சிச்சு நம்மளால் அங்கே சர்வை ஆக முடியாது. சித்தப்பா அவங்களே அச்சீவ் பண்ணார். இப்போ இதெல்லாம் தாண்டின பிறகு ஓம்கார் எப்போ பிறந்தாரோ எங்கள் பிரதரு, அப்படியே லைஃபு ரியலைஸ் ஆகிறாரு. ஒன்று ரியலைஸ் ஆகிறாரு. கோபம் அதிகமாக இருக்கும், எல்லாம் ரியலைஸ் ஆகிறாரு. லைஃப் என்னடா ரியலைஸ் ஆகிறாரு. அப்போ தான் அடிக்கடி சும்மா பேசிக் மெடிடேஷனில் உட்காருவார். நான் சொன்ன மாதிரி 12 மணி நேரம் அப்படியே உட்காரது எவ்வளோ பெரிய விஷயம். 1 மணி நேரம் கூட உட்கார முடியாது, 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. ஸோ பேசிக் மெடிடேஷன், பிராணாயாமம் எதுவுமே கிடையாது. அப்படியே உட்காருவார், அவ்வளோதான். சும்மா அங்கங்கே பஸ்திரிக்காலாம் பண்ணுவார். அதெல்லாம் நார்மல் யோகா, அது ஒரு காலேஜில் கற்றுக்கிட்டது. யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுவார். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு பேஜ் இப்படி ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே அதுக்கு முந்தின நாள் கனவு வருது இவருக்கு. அதே ஆள் வராரு கனவில். மேகசின் ஓப்பன் பண்ணுறாரு, பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதான் நாகேந்திர பகதூரி, ஃப்ளையிங் செயின்ட்டு யோகி. அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்குமா இவர் தானே கனவுல வந்தார், இப்போ இங்கே வராரு, யார் இவர் என்னன்னு பண்ண போகிற பரமஹம்ச யோகானந்தா அந்த ஃபோட்டோ. அடுத்து அது லீட் ஆகும்போது கிரியா யோகாவா, ஹையஸ்ட் கிரியா, சயின்டிஃபிக்ன்றாங்க அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு மாதிரி வெறுத்து போய் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அப்போ அப்படியே உட்காராரு. இது எப்படி தேடணும், எப்படி கண்டுபிடிக்கணும், லைஃப்பில் நம்ம அடுத்து போகணுன்னு நினைக்கிறோம், எப்படின்னு உட்காந்த பிறகு அப்போ YSS கால் பண்ணுறாரு. ராஞ்சி கால் பண்ண பிறகு இன்னைக்கு இதான் பாயிண்ட்டு. மக்கள் என்னடான்னா, இன்றைக்கி 70th பர்த்டேன்றீங்க, பாண்டேன்றீங்க. நான் பர்த்டேன்னு கூட சொல்ல மாட்டேன், பாண்டே. இந்த இவ்வளோ இருக்குது, நம்ம வந்து வெள்ளை தானே போடணும் ஆடை, வேணும்ன்ட்டு நான் கருப்பு தான் போட்டிருந்தேன். இது எதுக்குன்னா, நம்ம வந்து நல்லதுன்னா வெள்ளை போடணும், இல்லைன்னா கருப்பு போடணும். அப்போ நம்ம முடி என்ன கலரில் இருக்குது, நம்ம ஐபால் என்ன கலரில் இருக்குது, ஐபாலுக்குள்ளே ஒரு வெள்ளை இருக்குல்ல, அது பத்தாதா? ஸோ இங்கே இது என்னென்னா, மக்களுடைய பிரிவினை எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்களோ அவ்வளோ அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். யாராக இருந்தாலும் ஓப்பன் சேலஞ்சு நான் கொடுக்குறேன். யார் எவ்வளோ பிரிவினை பார்க்குறாங்களோ நிம்மதி இழந்துருவீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிரிவினை என்றைக்குமே அவர் பார்த்தது கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அகென்ஸ்ட் அவர். ஸோ 70th இதில் அவர் உட்காந்து நீங்கள் பேசியிருக்கணும். ஸோ அவரோட ஃபோர்ஸ் போயிட்டு அவருடைய எனர்ஜி தான் நீங்கள் பேச வைக்குது. அதுதான் 100% உண்மை.
அதனால தான் இங்கே வந்து நான் இத்தனை பேர் குரு சாமின்னு சொன்னாலும் ஒரு செகண்ட் கூட அதை நான் எடுத்துக்க மாட்டேன். இப்படி இது வரைக்கும் கூட நான் வர விட மாட்டேன். அவங்க வாயுள்ளே தான் வச்சுருப்பேன். அதை வச்சுருக்கேன், அவங்க மனசில் வச்சுக்கோங்க, இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு குரு அப்படின்னா அவர் தான் தவிர நம்ம கிடையாது அப்படின்றது யாரும் வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் சொல்கிறது யாராக இருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்களேன். ஸோ இந்த அளவுக்கு அழிக்கிறது தான் நம்மளுடைய இதுவே. ஏன்னா அந்த குரு எடுத்துக்கிட்டேன்னா இந்த நிம்மதி கெட்டு போயிடும். ஏன்னா குருன்ட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எதிர்பார்ப்பாங்க. குரு பார்த்துப்பாரு, குருவே உங்களுக்குள்ளே இருக்காரு, அந்த குரு தானே உங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த ரியாலிட்டியை தான் வந்து உடைச்சவர் நாகின் மாஸ்டர். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்த பிறகு YSS ராஞ்சி காண்டாக்ட் பண்ணி மூட நம்பிக்கைகள் எந்த இதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக லெட்டர்ஸ் மூலியமாக. இன்றைக்கி இருக்கிறவங்க ஃபோன் பண்ணியோ இது பண்ணியோ நேரில் போயோ அப்படி ஆப்ஷன் இருக்குது. நேரில் போகிறது காசு இல்லை, ஃபேமிலி பார்க்கணும். இவ்வளோ இருக்கும்போது ஒரு ஷாப்பு தான், அந்த ஷாப்பில் ஃப்ரேம் அடிக்கிறது இது தான். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அதுலேயும் கேளுங்க, YSSல அவர் காண்டாக்ட் பண்ணி கிரியாயோகம் வந்து தான் நாகின் மாஸ்டர் இப்படின்னு இல்லை. நாகின் மாஸ்டர் பிளட்லேருந்து ஒருத்தருக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இவர்கிட்ட 50 rupees இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட 50 ரூபா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு வேலைக்கு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கணும், அடுத்து உங்களுடைய பசங்களுக்கு கொடுக்கணும். இப்படி தான் நீங்கள் உங்களுடைய மைண்ட் இருக்கும். நேச்சுரல், தப்புன்னு நான் சொல்லலை, அது வந்து நேச்சுரல். சில பேர் மட்டும்தான் இது வந்து தப்பு ரைட்டுன்னு நான் சொல்லலை, அவங்களுடைய விருப்பங்கள் அது. இவர் 50 rupees இருக்குன்னா ஒரு 20 rupees எடுத்து கொடுத்துருவார். ஆனால் இவருக்கு அந்த 50 rupees தேவை இருக்கும், 20 rupees கொடுத்துருவார். நேற்று கூட சித்தப்பா சொல்லிட்டு இருந்தார் இந்த பாயிண்ட். அவனுக்கு ஏன் வந்து கேட்டான், பசிக்குதையா ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு. பசிக்குதுராது, பசி உனக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது. எங்கள் சித்தப்பா கேட்பார், ஏன் நான் இவ்வளோ கொடுக்குற அப்படின்னும் போது, பசி உனக்கு இருக்குல்ல எனக்கு இருக்குல்ல, அதே தானே அவனுக்கும் பசி. ஸோ இதான் சாப்பிட்டோம், நமக்கு வரும்டா பார்த்துப்பாரு அப்படின்னு. அந்த வெரி சிம்பிள். இதுக்கு பெரிய டிஸ்கஷனோ நான் பண்ணிட்டேன் நான் கிரேட்டு காலர் தூக்குறதுலாம் கிடையாது. செஞ்சது இப்போ வரைக்கும் எப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடி செஞ்சுருப்பாரா? 30 இல்லை 40 வருஷம் முன்னாடி செஞ்சது இன்னைக்கு உட்காந்து நம்ம ஏன் பேசுகிறோம்? நீங்கள் சொல்லுங்கள், அது ஏன் நம்ம உட்காந்து பேசுகிறோம்? அந்தளவு உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு இல்லைங்கம்மா, ஆழமாக பதிஞ்சிருது இல்லை, பவர். அதாவது எது வந்து உண்மையோ காலம் போக போக தான் அது வெளியே வரும். நாகின் மாஸ்டர் யாருன்னு இன்னைக்கு தெரியாது, இப்போ சில பேருக்கு தெரியும், நாளைக்கு அது பல பில்லியனுக்கு தெரியும். ஜஸ்ட் லைக் சாய்பாபா. இன்னொரு 40 வருஷத்தில் நாகின் மாஸ்டர் தான் ரெவல்யூஷனாக மாறும். அவரோட கிரியா பவர் அதான் அவருடைய பவர். ஸோ அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, யோகிகள் போன பிறகு தான் அவங்களுடைய சக்தியே ஏறுது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவர் இருக்கும்போது யோகி, இவர் இருக்கும்போது இது ஏதோ பேசிக்காக மெடிடேட் பண்ணார். ஏன்னா நம்மளுடைய அறிவு அவ்வளோதான் யோசிக்குது. பாபாஜியே இறங்கி வந்தாலும் அவர் பாபாஜி அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். இருக்கும்போது தனத்தானே பெருமையாக சொல்லிக்க மாட்டாங்களா? சொல்லிக்க மாட்டாங்க. ஆமாம், அதாவது வந்து அகங்காரம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். அது மனைவி கிட்ட தான் காட்ட முடியும், மனைவியும் கோவத்தை கணவன் கிட்ட தான் காட்ட முடியும், வெளில காமிக்க மாட்டாங்க யாரும். பட் என்றைக்குமே வந்து இவருக்கு குரு ஈகோ இல்லை, அது வந்து 100% ஈகோவே பெருசாக இல்லை. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட அது ஆப்வியஸாக வரும்ல. பசங்க எங்ககிட்டயும் வரும், ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கிறது. அதுவும் அடித்த பிறகு கில்ட்டி வரும் அவருக்கு. ஸோ அது மாதிரி நாங்களாம் வாங்கியிருக்கோம் தான், நிறையா அங்கங்கே எங்கேயோ வாங்கியிருப்போம்ல. அது வந்து என்னென்னா ஃபாதர்ன்ற ஈகோ, அது கூட இல்லைன்னா மனுஷனே கிடையாதுன்ற. நான் யாருமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாக இங்கே வாழ்ந்துட்டா அப்போ எதுக்கு இந்த பிறவி? ஸோ இந்த பிறவியே தேவையில்லையே. கடவுள் படைக்கும் போது நீ தூய்மையாக படைச்சிட்டேன் என்கிட்ட உடனே வந்துடுன்னு வர வச்சிடலாமே. பிறவி எதுக்கு? எமோஷன்ஸ் எதுக்கு? ஃபேமிலி எதுக்கு? லவ் எதுக்கு? மறுபடியும் மரணம் எதுக்கு? மறுபடியும் வேற்றுமை எதுக்கு? இதெல்லாம் ஏன் உருவாக்குனார்னா, எல்லாம் அனுபவிடா, எல்லாம் மாயைன்னு தெரிஞ்சுக்கூடா. தெரிஞ்ச பிறகு இது மாயை தெரிஞ்சிச்சா, இப்போ தேடு என்ன. இப்போ புரியுதுங்களா பாயிண்ட்டு? அப்போ இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்காக சம்சார ஜீவிதமே. இன்னொன்று, சம்சார ஜீவிதம் தான் அற்புதமான ஜீவிதம். இதில் என்னென்னா, கணவன் மனைவி குழந்தை தாத்தா எல்லா ரிலேஷன் வந்துடும். இதெல்லாம் வந்த பிறகு கடவுள் வந்து இவ்வளோ அன்பு நம்ம மேலே வைக்கிறாரேன்றது உணர்றதுக்கு தான் சம்சார ஜீவிதமே. இது வந்து நான் நாளைக்கு ஒரு புக்கோ பயோகிராஃபியோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எதாவது நான் விடணும்னா, படமே இருந்தால் கூட இதை தான் நான் சொல்லுவேன். சம்சார ஜீவிதமே எதுக்கு அப்படின்னா, இந்த சம்சார கடலை வந்து இதை கரைக்கணும், இதை கரை சேர்த்து நம்ம மேலே போகணும்னா இது ஃபுல்லாக அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்னு கூட நாகின் மாஸ்டர் சொல்லுவார். அப்பா எப்பவுமே அதான் சொல்லுவார், அன்போடு அனுபவிக்கணும். நான் செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், அது எங்கேயோ 2-3 இடத்துல இருந்தால் அது பெருசாக செல்லுபடி ஆகாது. எப்போ பாரு நானே இருந்தது அப்படின்னா நமக்கு நிம்மதி டோட்டலாகவே இருக்காது. ஸோ இருக்கும்போதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால் கோவப்பட்டார், தெரிஞ்சால் படுவாரா அப்படின்ற அளவுக்கு சைக்காலஜி வந்து அவருக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போது லெட்டர்ஸ் மூலியமாக தான் அந்த கிரியாயோகாவை அவர் கற்றுக்கிட்டார்.
ஜஸ்ட்டு த்ரூ லெட்டர்ஸ் தான். பிராணாயாமா அதுக்கடுத்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் ஸ்டெப் கற்றுக்கிட்டாரு, செய்கிறாரு. இதில் ஹைலைட்டே என்னென்னா, ரமண மகர்ஷி, நாகின் மாஸ்டர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதுக்கப்புறம் லஹரி மாஷை, இவங்க 4 பேருக்கு கேன்சர் இருந்தது. இது அவங்க போகும்போது இவங்க 4 பேருமே இந்த மெத்தட்ஸை ரொம்ப வேகமாக செஞ்சாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி 12 வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் நாகின் மாஸ்டர் அப்படி தான் 18 வருஷத்துக்குள்ளே அதுக்குள்ளேயே மாஸ்டர் ஆகிட்டார். அட் த சேம் டைம் லஹரி மாஷியும் அப்படி தான் 12 வருஷம். இந்த டைமுக்குள்ளேயே அவங்க வந்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த கர்மம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதாவது அந்த ஆன்மீகம் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற கிரியாலாம் லைட்டாக செஞ்சால் போகணும். அதனால தான் இனிஷியல் லெவலில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நிறைய சென்டர்ஸில் குரு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க, அப்படி இருக்காங்கன்னு தேடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம குரு மாதிரியே நடந்துக்கிறது இல்லை. இன்னும் இறங்கி போய் அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் கொடுக்கணும், உணவு ரீதியாக, குளியல் ரீதியாக, கிளென்லினஸ் ரீதியாக, இதெல்லாம் உலகத்தில் எவனும் சொல்ல மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே சீக்ரெட்ஸை உடச்சி இன்னும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இவ்வளோத்தையும் யூகலஸாக சொல்லிக் கொடுக்கும்போது இது வந்து 18 வருஷம் ஏங்க பண்ணணும், இந்த இதாகிடுச்சுங்க அந்த இதாகிடுச்சுங்கன்னு இன்றைக்கி சொல்கிற எல்லாருக்கும் நான் ஏன் ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னா, சாவு வரும்போது அப்போது புரியும். ஏன்னா நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் செத்து போகிறோம்ல, அது வந்து ஜஸ்ட் லைக் தட் கண்ணில் கட்டி ஃபுல் கட்டிட்டு காட்டில் விட்டால் எப்படி இருக்கும்? சிங்கம் வருமா, புலி வருமா, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ரியலாக யோசிச்சு பாருங்கள். கண்ணில் எல்லாம் கட்டிட்டோம், எதுவுமே தெரியாது. உங்களை கிட்னாப் பண்ணி தூக்கி போட்டாங்க அப்படியே காட்டில். நீ வந்து அப்படியே கை காலெலாம் கட்டி தூக்கி போட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? தேடிட்டு போய் எந்திரிச்சு எங்கே போகிறோம், கண்ணு கையை கூட அறுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த கயிறை கூட அறுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் குரு வரமாட்டார். ஸோ இன்னைக்கு ஆன்மீகம் தேடாதவன் என்றைக்குமே தேட மாட்டான். அதுக்கு தான் இந்த ஆன்மீகம் படம் பார்க்குறது, 4 மணி நேரம் 5 மணி நேரம் படம் பார்ப்போம். ஆனால் 10 நிமிஷம் போய் உட்காரானா மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு புரியாது, சாவு வரும்போது புரியும். 10 மணி நேரம் இப்போ நானும் கேம்ஸு எல்லாம் விளாட்றோம். கேம்ஸ் எந்த அளவுக்கு அரை மணி நேரம் விளாட்றோமோ அதை விட பயங்கரமாக இதில் உட்காடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் அனுபவி, இதையும் பேலன்ஸ் பண்ணு அப்படின்ற ப்ராசஸை தான் இவர் செஞ்சார். ஸோ இப்போ இவர் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த லெட்டர்ஸ்லேயே எந்த குருவையும் தொடர்பு இல்லாமல் பரமஹம்ச யோகானந்தாவுடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர்னு சொல்கிறத விட அவர் தான் இவர்கிட்ட தொடர்பில் இருந்தார். அந்த குரு லினேஜில் தான் இருந்தார். அப்போ சில டெக்னிக் பண்ண பிறகு இவருக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவார், திடீர்னு எப்படி படுத்து கிடப்பார், அம்மாலாம் பயந்துருவாங்க. இன்றைக்கெல்லாம் ஏதோ ஆன்மீகம்னு எல்லாம் பதறி அடிக்க வேண்டியது. எது வரத்துக்குள்ளேயே நீ அது இப்போயே சாமியாராக போயிடுவேன். சாமி உள்ளே இருக்கிறது சோல், அதுதான் சாமி. அந்த சாமி இருக்கிறதுனால தான் உலாவுறோம், வெளியில் போகிறோம், சாப்பிட்றோம், நம்ம அகங்காரமாக நானுன்றோம். அந்த சாமி நம்மளை விட்டு வெளியே போச்சு, ஒரு செகண்ட் இப்படி போச்சுன்னா கூட நீ யார், நீ உன் அந்தஸ்து எல்லாம் போச்சு. நீ ₹1 எடுத்துகிட்டு போக முடியுதா? டெட் பாடி. நான் 2 செகண்ட் கூட வச்சுக்க மாட்டாங்க. நாறுதுப்பா வெளியே வைப்பான்னுவாங்க, பால்கனியில் வைப்பா, நாறுது வீட்டுக்குள்ளே. அப்போது நம்மளுடைய இந்த உடம்பே நாற்றம் பிடிச்சது. இது வந்து மக்கள் பார்க்கணும், ரியல் பாயிண்ட்டு. இந்த ரியலைசேஷன் 27 வயசில் நான் இருக்கேன். இன்னும் நான் போக போக எவ்வளோ பீக்குக்கு போவேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 27 இயர்ஸ்லேயே இந்த கிரியாவோடைய பீக்கில் நான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். இது அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இது பிடிக்கலன்னா டுமாரோ தேர் இஸ் நோ டுமாரோ தான். டுடே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுமா, இன்னைக்கு வின் பண்ணுமா, பீஸ்ஃபுல். நாளைக்கு இல்லை இன்னும் மறுபடியும் இதே டுடே தான் நாளைக்கு இருக்கும், அதே டுடேவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி இவர் செஞ்ச அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சில டெக்னிக்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு தெரியறதில்ல ட்ராயிங், ஏன்னா ஆர்டிஸ்டில் ட்ராயிங் போட்டு அமுச்சு விட்டார் லெட்டர். அந்த லெட்டரை பார்த்து வரதுக்கு 20 நாள் ஆகும். அவ்வளோ பாருங்கள். அதாவது இன்றைக்கி குருன்னா இழிவாயிடுச்சு. அப்படி ஃபோன் பண்ணால் வந்துடும் குரு, இவர் இப்படி பண்ணால் வந்துடணும். காசு கொடுத்தா குரு வந்துடுவார், காசு கொடுத்தா டெக்னிக் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு அதுக்கு தான் நான் இவ்வளோ அகெயின்ஸ்டாக இருக்கேன். நான் கிரியா கொடுக்க மாட்டேன், நீ 10 வருஷம் வெயிட் பண்ணணும். யாருக்காக இருந்தாலும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். 10 வருஷம் நீ சாவர வரைக்கும் வெயிட் பண்ணியா, உனக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் கிரியா கிடைக்கணும், அப்போ தான் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த குரு மதிப்பு கூட இல்லைன்னா அடுத்த ஜென்மம் எடுத்துக்கோ. முள் குத்தட்டும், பாம்பு கடிக்கட்டும், மலை ஏறு, குருவை தேடு. அங்கே இருக்கார் ஏதோ சாமிஜிங்க, போய் தேடுங்க. ஏன்னா வந்து இந்த டெக்னாலஜியில் அழிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நாளில். இதெல்லாம் அழிஞ்ச பிறகு மறுபடியும் ரீசெட்டு தானே, அங்கே தானே வரணும் எல்லோரும். ஸோ இதை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாத்தே புரியும். ஸோ பார்க்குற எல்லோரும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, கிரியா யோகா சேரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 விதமான ஒரு கன்ஃபியூஷன்ஸை வச்சுக்கிட்டு கிரியா யோகா செய்யணுங்க, இது பண்ணணுங்கன்னு நினச்சாலும் கிரியா செய்ய முடியாது. ஏன்னா கிரியான்றது இழிவான ஒரு விஷயம் கிடையாது. இது உள்ளே போகிறவன் அன்னைக்கூட நான் சொல்லியிருப்பேன், மனுஷன்லேருந்து மகான் ஆவான்.
மனுஷன் பணமாவான், ஆனால் மகான் வந்து சமாதி போய் ஞானி ஆவான். இதில் வந்து ரொம்ப டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராசஸ். இது சயின்டிஃபிக்கான பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸு. இந்த பயாலஜியை கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இந்த ஆன்மீக சக்தி இது உள்ள வேலை செய்யும். அந்த பவர்ஃபுல் ஸ்டேட்டில் தான் அவரும் இருந்தார். ஸோ இப்போது ஒன்ஸ் அந்த டெக்னிக்ஸ்லாம் அவர் செய்ய செய்ய இப்படி முதுகில் இதாகுதுன்னு வரைஞ்சு காமிச்சார். அப்போ அவங்க சொன்னாங்க, இது கற்பனை கிடையாது, சில பேருக்கு இமேஜினேஷன் நிறைய பேருக்கு வரும், நீங்கள் அந்த ஸ்டேஜை ஆல்ரெடி அட்டைன் பண்ணிட்டீங்க நாகின், ஸோ நாகேஸ்வரராவ், அதனால் ஹியர் ஆஃப்டர் நீங்களே செய்யுங்க, உங்களுக்குள்ளே தெரியும், நீங்கள் அந்த முழுமையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டாங்க. அப்போ இவரே ப்ராக்டிஸ் பண்ணுவார், எந்த குருவும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். செல்ஃபாகவே முடி கட் பண்ணிப்பார், மீசை கட் பிரிகேடு கட் பண்ணி அதெல்லாம் பண்ணிப்போம். முடி கட் பண்ணுறது செல்ஃபாக பண்ணுறது ரேர் தான், கஷ்டம். அவரே பண்ணிப்பார். ஆனால் அவருடைய கெட்டப்பே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேணுமோ அப்படி தான் இருப்பார். எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், எங்கேயும் நான் வரமாட்டேன். இப்போ அவர் என்ன நினச்சா என்ன, ஏன் இப்போ வந்தால் என்ன, அவர் என்ன கொண்டாடி வருவார் என்ன, இல்லை, நான் எனக்கு பிடிச்சா வருவேன், ஹார்ட் இல்லைன்னா வரமாட்டேன். அதாவது இந்த ஒரு பிரின்சிபல்ஸில் வாழ்ந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது இனி நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படிலாம் பகிச்சிக்க கூடாது சொசைட்டியை. இவர் யாரையும் பகிச்சிக்கல. இன்னும் 5 ரூபா இருக்குன்னா 20 ரூபா தானம் பண்ணுவார். 20 ரூபா எப்படி தானம் பண்ணுவார், சேவிங் எடுத்து கொடுப்பாரு. ஒரு கடன் இல்லாமல் எங்களை படிக்க வச்சார். நான் ஹை கிளாஸ் SRMல படித்தேன், அண்ணாவும் வந்து DG வைஷ்ணவ படித்தார். அப்போ அது வந்து டாப் கோர்ஸு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, லைஃப் இஸ் மிராக்கிள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆத்மாவுக்கும் குருஸ்க்கும் நம்ம தேடல் இருக்கணும் ஒன்று. அது என்னவா இருக்கணும்னு ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன் பாருங்கள். இது எங்கள் சித்தப்பாவும் சொல்லுவார், அப்பாவும் சொல்லுவார், நான் ஃபாலோ பண்ணுறது தான். அந்த கடவுள், இந்த கடவுள், இந்த கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள், இந்த கடவுள், இத்தனை கடவுள், யார் கடவுள் ஆனால் தெரியல நமக்கு. ஆனால் கடவுள், விநாயகர், அது பெருமாள், ஜீசஸ், இது இந்த ஃபாதர், அந்த ஃபாதர், முஸ்லீமில் ஒரு நபிகள், இப்படி தெய்வம்ன்றது ஹூ இஸ் அப்படின்ற அந்த ரியல் கிரியேட்டரை ஃபஸ்ட் நம்ம ப்ரேயரில் வைக்கணும். இது வந்து சித்தப்பா ஃபாலோ பண்ணுற ஒரு வெரி பியூட்டிஃபுல் ரூல். ஸோ அவர் என்ன தான் கிறிஸ்டியன், அது தட் இஸ் ஃபார் இந்த கேஸ்ட், அதெல்லாம் அதோடைய இது பேப்பர் இருக்குது. ஹார்ட்டில் சோல் தான். ஸோ அந்த சுப்ரீம் கிரியேட்டர் ஃபஸ்ட்டு நம்ம வணங்கலை அப்படின்னா, நம்மளை யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காருல, அவர் தானே இந்த ஆத்மாவை கொடுத்துருக்காரு. ஸோ ஐ பவ் டு ஹிம், அதுவே முடிஞ்சிச்சு. இங்கே பாபாஜியா, கிருஷ்ணரா, யுக்தேஸ்வரா, நாகின் மாஸ்டரா, நானா, இதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம அங்கே சரண்டர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே தேவைப்படாது. இது எது வரைக்கும் அப்படின்னா, டெக்னிக். ஒரு யோகாவுக்கு போகிறோம், டாக்டர்கிட்ட போனால் இந்த மருந்து நீ சாப்பிடு. கணவன் மனைவி ஒன்று தானே. ஏன் கணவனுக்கு ஃபீவர் வந்தால் ஒரு மாதிரி மருந்து, உங்களுக்கு வந்து இங்கே பீரியட்ஸில் ஏதோ வலி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி மருந்து கொடுக்குறாரு? அப்போ டாக்டர் முக்கியம் தானே. 2 பேரும் ஒன்றுங்க, ஒரே மாதிரி மருந்து கொடுங்கன்னு கேட்டால் அது எப்படி நியாயமா? ஒருத்தன் பாடிக்கு ஏற்ற கொடுப்பாங்க. அதே பாயிண்ட் தான். ஒருத்தன் வலி, ஒருத்தன் கர்மா, ஒருத்தன் செஞ்ச புண்ணியம், இவ்வளோ இருக்குங்க ஆன்மீகத்தில். இதுதான் பிறவிக்கான ஒரு பிரதிபலனை. நம்ம பிராரப்தமே அதுதான். நம்ம முடிக்காமல் இங்கேருந்து போக முடியாது. நிறைய பேர் நான் வந்து போயிடுவேங்க, இமயமலைக்கு போயிடுவேன், எங்கே போயிட்டு போனமாக தான் அங்கேயே தான் கிடக்கணும், யாரும் ஒன்று தூக்க கூட வரமாட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நாகின் மாஸ்டர் வாழ்ந்த லைஃபு, இவர் போன பிறகு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, 1/2 அன் ஹவரில் உடம்பு எடுத்துருங்க. என்ன தான் பெயின், அந்த கேன்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 சென்டிமீட்டர் இவ்வளோ பெரிய டியூமர் வந்து உள்ளே அவருக்கு அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து அதாவது நாகின் மாஸ்டர் பற்றி பில்டப்பே நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ரியல் நான் பேசுகிறேன், பார்த்த விஷயங்கள். ஃப்ரிட்ஜில் இருக்கிற 3 டேஸ்னால சாப்பிட்ருவார். அதெல்லாம் என்னென்னா அவருக்கு இன்னசென்ஸ் தெரியல, இது சாப்பிட்டா அப்படி ஆகும், அது சாப்பிட்டா அது தெரியல. அது ஒன்று. ஃபேமிலி பசங்க சாப்பிட்ணும், அதாவது அவர் பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் அதை நினச்சி தான் வந்து எனக்கு வந்து எமோஷன் ஆகும். தவிர நாகின் மாஸ்டர் போயிட்டார், அவர் டெட் பாடின்னு இவங்களாம் சொல்கிறாங்க, சமாதி இருந்தது, நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இவர் ஞானி, இவர் இது சமாதி, இவங்கெல்லாம் என்னடா செத்துட்டாங்க அழுதுட்டுருக்காங்க, நமக்கு எதுக்கு அழுகும்? எனக்கு அழுகும் உள்ளே கூட வரல. ஆனால் போன பிறகு ஏன் வந்ததுன்னா, இவ்வளோ பெரிய மாஸ்டர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக தானே இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதே அவர் நமக்காக தான். அப்போ நம்ம எப்படி இந்த ஆன்மீகத்தை கொண்டு போகணுன்னு நான் அழுவேன். ஸோ அந்த பாயிண்டில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம். அன்றைக்கி நான் அந்த அழுகலைன்னா இன்றைக்கி உட்காந்து நீங்கள் உட்காந்து கற்றுக்கவும் முடியாது, இவ்வளோ ஸ்டூடியோவில் நம்ம பேசவும் முடியாது. ஸோ எவ்ரிதிங் அந்த குருவுக்கு நான் சரண்டர் ஆகிட்டேங்க. அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? அந்த குரு நம்ம கூட வந்துட்டு திடீர் இல்லாமல் எப்படி நான் உங்களுக்கு கொண்டு போகணும்னு உங்களுக்கு அந்த ஐடியா? அது ஏன்னா அவர் இருக்கார், அதுதான் பாயிண்ட்டு. இங்கே என்னென்னா நிறைய பேர் இறந்துடுறாங்க, இறந்த பின்பாடு 4 பேர் தூக்கம் இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் சொசைட்டிக்குன்னு சொல்லுவாங்க. இவர் அதாவது வந்து இது மெய்மறுத்து பேசுறது இல்லை, ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பர்சன்.
அவருக்கு பின்னாடி மாஃபியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு இமேஜினேஷனுக்கு, இதை நான் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லலை. அப்பேற்பட்ட பர்சன் எங்கேயும் போக மாட்டார். அப்பேற்பட்ட பர்சன் கிரியான்னு தேடுறாரு வெளியிலலாம். அவருக்கு ஒரு பெரிய ஞானி சொல்கிறாரு, அவர் வெளியில் தெரியாது அந்த ஞானி யாருன்னு, கமர்ஷியல் கிடையாது. நீ போப்பா, உனக்கு வீட்டுக்கே வந்து ஒரு குரு கொடுப்பாரு, உனக்கு அந்த பாக்கியம் இருக்குது, நீ என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் உனக்கு வீட்டுக்கே வந்து கிடைக்கும் போ அப்படின்ட்டார். என்னடா இவர் இப்படி வீட்டுக்கே வந்து எப்போ கொடுப்பாரு, இவ்வளோ இடத்துல நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் தெருவிலே அவர் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் விஐபி. நாகின் மாஸ்டர் மெசேஜ் வந்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் கிரியா. அப்போ அவர் போன்னு அழுதுட்டு ஜி அப்படின்னோடனே, குருலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இவரை கீழே உட்கார, அவரு கீழே உட்காருறது. அதாவது இதுதான் அன்புன்றது. என்னென்னா அப்பேற்பட்ட ஆள் கூட இவருடைய அந்த ஃபியூனரலுக்கு வந்தார். ஸோ ஆனால் இவருக்கு வந்து அது பிடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவருக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய விஷன் அரை மணி நேரத்தில் எரிச்சிடணும் உடம்ப. அன்றைக்கி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பேசணுமா, லைஃப் ஆஃப்டர் டெத், இறந்த பிறகு எப்படி இருக்கணும், அந்த உடம்புக்கெலாம் என்னென்ன செய்யணும், உடனே எரிச்சிடணும். இதெல்லாம் ஏன் சொன்னோம், ரியலாக அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அரை மணி நேரத்தில் போயிடணும், தம்பி வருவான், இவங்க ஒரு நாளும் இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஆகிட்டாங்க. இப்போது அந்த எரிச்சு எல்லாம் முடியும் போது இவ்வளோதான் இல்லை, இதுதான் நம்ம அப்படின்னு நான் அன்றைக்கி உணர்ந்தேன். அப்பா சொன்னோம், ஏன் அப்பா வச்சுக்கல இப்போ நம்ம, அப்போ உள்ளே இருக்கிறவர் தான் அப்பா. இது மாயை, இதை உணர்வது தாங்க லைஃபு. இது உணரணும் எல்லாருமே, ஜென்சியாக இருந்தாலும், ஜென் எக்ஸாக இருந்தாலும், ஏவாக இருந்தாலும், ஆல்ஃபா பீட்டாவாக இருந்தாலும், மனுஷன் ஆத்மா இருக்கும் உனக்குள்ளே. அந்த ஆத்மா உனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இத்தனையுமே நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அன்றைக்கி இவர் தூக்கிறதுக்கு 4 பேர் இல்லை 400 பேர் வந்தாங்க. ரியலாக சொல்ல, டைலாக்கு சொல்ல, என் மொத்த காலேஜ் கேங், ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன், பிபிஏ, எஸ்ஆர்எம் ஹோல் கேங்கு. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ரியலாக அவன்கிட்ட நான் பேசின ஹாய் கூட சொன்னது கிடையாது. இது மாதிரி இந்த பையனுக்கு என் ஃப்ரெண்டு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பசங்க வந்தாங்க. பொண்ணுங்க சில பேர், அப்புறம் ஆஃபீஸில் இத்தனை பேர் வந்துட்டு, நான் பார்க்கணுன்னு நினச்சேன் உங்கள் அப்பாவை, ஆனால் இப்படி நான் பார்த்துட்டேனே அப்படின்னாரு. இதுதான் உன் ஆசீர்வாதம், தெரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல ஸ்பாட்டில் நான் சொல்கிறேன், இது உங்கள் ஆசீர்வாதம் தான். ஏன்னா இந்த வாழ்க்கையில் ஒன்றுத்தையும் கொண்டு போக முடியாதுன்னு உங்களுக்கு லெசன் கொடுக்குறாரு. உங்கள் அகங்காரத்தை இறக்குங்கன்னு ஆஃபீஸில் டிஎல், அவர் டீம் லீடருக்கு ஒரு ஆள் எப்படி சொன்னால் எப்படி இருக்கும், உங்கள் அகங்காரத்தை இறக்கணும் அப்படின்னு அவருக்கு நான் சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் பயந்தார், இந்த ஆள்கிட்ட வந்து உண்மை இருக்குது. அப்புறம் அண்ணா ஃப்ரெண்ட்ஸு பாபாஜியோட கண்ணு பார்க்குறாங்க, உங்கள் அப்பா ஐஸும் அவர் ஐஸும் ஒரே ஃபார்முலேஷனில் இருக்குது, சம் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு. அவருக்கும் பாபாஜி யாருன்னு தெரியாது, நாகின் அப்பா யாருன்னு தெரியாது. ஃப்ரெண்டு அண்ணா கூப்பிட்டாரு, அந்த ஃப்ரெண்டோட அண்ணா அவர் வந்து சொல்கிறார். ஸோ ஒரு பவர்ன்றது ஒருத்தர் 4 பேர் தூக்குறதில்ல. இவர் என்ன சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாரா, அவர் ரூல்ஸ் எல்லாம் அகெயின்ஸ்டாக தான் இருந்தது. ஆனால் இவர் தூக்க எத்தனை பேர் வந்தாங்க, 400 பேர் வந்திருக்காங்க. போலீஸே ஜாம் பண்ணிச்சு நாங்கள் போகிற வழியில். இது என்னென்னா, இதெல்லாம் வந்து ரியலாக நடந்த இன்சிடென்ட்ஸ் இன் சென்னை. அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வச்சு நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா அவர் ஆசைப்பட்டதே அதுதான், ஒன்று எரிச்சிடணும், இல்லை ஜஸ்ட் த்ரோ இட், வேஸ்ட், இது வேஸ்ட், இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், த்ரோ இட் அப்படின்ட்டாரு. பிகாஸ் எனக்கு தெரியும் வேறு ஐ எம் கோயிங். ஸோ அப்பேற்பட்ட அந்த பெயின் மூமெண்ட்ஸில் இன்னைக்கு எனக்கு இருக்கிற பெயின் மூமெண்ட்னா என்னென்னா, அதாவது வருணுக்கு இந்த ஞானம் வந்தது ஏன்னா எனக்கு கிரியா இருக்குது. பிரதருக்காக இருந்தாலும் மதருக்காக இருந்தாலும் பாவம், அவங்க தேர் இன்னசென்ட் தான், வெரி ஹார்ட்ஃபுல் சோல்ஸ் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேருக்குமே ஒரு பெயின், பயம். என்ன பயம்னா, நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரே, அவர் இன்னும் இருந்திருந்தால் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பெயின் தான் தவிர. ஆனால் அந்த கிரியாவாக அவர் இருக்கிற வரைக்கும் எப்பயுமே அவங்க மதிச்சுட்டே தான் இருந்தாங்க. அடிக்கடி மதர் கூட சொல்லுவாங்க. இன்னொரு பெரிய பாயிண்ட்டுங்க, மதர்ன்றவங்க ஒருத்தவங்க இல்லைன்னா இன்றைக்கி நாகின் மாஸ்டர் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து எந்தெந்த இடத்துல எங்கே கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைங்க அது தப்பு, அகங்காரம் நமக்கு எதுக்கு, அவனுக்கு தெரியாதா விட்டுடுங்க அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்தை அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கு. ஸோ அவங்களுடைய லவ்வை பார்த்து தான் இன்றைக்கி இந்த வருண் நானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவங்க லவ்வை வச்சு தான் அந்த லவ்னா என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த லவ் அழிஞ்சிருச்சேன்ற ஒரு பயம், அவங்களுக்கு அந்த பெயின் தான் தாங்கிக்க முடியாதுல்ல. இவ்வளோ வருஷம் ஊட்டி விட்றவர், இவ்வளோ வருஷம் இவ்வளோ கேராக பார்த்துக்கிறவர், சாம்பிராணி போட்டு விட்றவர், அது சினிமா மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு சினிமாவை இங்கே பார்த்துட்டு இருப்பேன் லைவாக. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பிஜிஎம் மட்டும் இருக்காது. ஸோ பாட்டு பாடுறது, கவிதை எழுது, எல்லாமே லைஃப் லாங் பண்ணுவார் இவர். இது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக இல்லை, ரியல் அவருக்கு தோணே செய்கிறாரு. இப்போ எனக்கு தோணுச்சு இவளுக்கு இது செய்யணும், போய் செஞ்சுருவார். ஸோ அந்தளவுக்கு அவங்க லவ்லாம் வந்து சான்ஸே இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அதை பார்த்து தான் கற்றுக்கணும். இன்றைக்கி வந்து ஏதோ லவ்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமாக போகுது.
அவங்க இருந்தது தான் வந்து ஆப்சல்யூட் சினிமா லவ், ரியல் லவ். அப்போது இத்தனை விஷயம் செஞ்சவர் திடீர்னு போனோன்னே அது பெயின் இருக்கும். அது எனக்கும் வந்து பெயின் இருந்தது. நான்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணும், ஜஞ்சா அடிக்கணும், இது அடிக்கணும் நான் யோசிப்பேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அப்படியாடா வாடா கூட்டு போகிறேன் வாடா அப்படின்வாங்க. சரிடா வேணாண்டா அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ அது என்னென்னா வாய் பேசுகிறது தான். ஃபேஷனு படம்லாம் பார்க்குறோம்ல, அப்போத்துலேருந்து அந்த படம் பார்க்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க ஒரு கெட்ட பழக்கிறதுக்கு ஃபேஷனுக்கு போகிறத தாண்டி அதை சீராக ஆராயுங்க. நம்மளுடைய உண்மைக்கு அந்த இண்டஸ்ட்ரி செட் ஆகாது. நம்ம உண்மையிலே உண்மையானவனாக இருந்தோம்னா கெட்ட பழக்கங்கள் நம்மக்கிட்ட வராது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி இவர் போன பிறகு இந்த கிரியா பாத்து மேலே நிறைய பேருக்கு மிஸ்பிலீஃப்ஸ் இருக்குது. இவ்வளோ செஞ்சார், அவருக்கே கேன்சர் வந்துச்சு. இவ்வளோ செஞ்சார், அவர் ஏன் வந்து திடீர்னு இப்படி போயிடணும், 63 ஏன் போயிடணும், இவ்வளோ அவருக்கு பவர் இருக்குல்ல, அவர் அதை ஹீல் பண்ணியிருக்கலாம். எல்லாம் ரைட்டு தான், எல்லாமே கரெக்டு தான். இவங்க கேட்குறது தப்பு இல்லை, இன்னசென்ஸ். இவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் இல்லை. இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் உட்காந்து சொல்கிறேன், அவர் பண்ணது தான் கரெக்டு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஞானிக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியும். அவருடைய காலச்சக்கரத்தில் அவருடைய நட்சத்திரம், நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நட்சத்திரம்னா வந்து இந்த ஜோசிய ஜாதகம் பார்க்குறது கிடையாது. ஆத்ம நட்சத்திரத்தை உணர்ந்தவங்க தான் அந்த ஆன்மீகவாதிகள். ஆத்ம நட்சத்திரம் உணர்ந்துருவாங்க. எப்போ பிறவி எடுத்தோம், எவ்வளோ கோடி முன்னாடி பிறவி எடுத்தோம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அந்த பல லட்ச வருடங்களுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்திருக்குமா. ஓகே, பழமையான சோலுன்னா சொல்லுவாங்க, 10 லட்சம் வருஷம் அந்த மாதிரி வந்தவர் தான் அவர். அட் த சேம் டைம் 18th century கூட அவர் இமயமலையில் வாழ்ந்திருக்காரு. இந்த இன்ட்ரோ வச்சு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நந்தா தேவி உத்தராகண்டில் இவருடைய ஜன்மங்கள்லாம் அவங்களாம் இருந்திருக்காங்க. இமயமலையில் இருந்த துறவி யோகி அவர். இப்போ ஏன் இவர் இங்கே வரணும்? ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகணும், புரியுதுங்களா? அது ஏன் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகணும்? ஏன்னா குழந்தையே வேணான்னு சொன்னவர் அவர். நீங்கள் சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு குருஸும் 100 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வருவாங்க. அந்த இது வந்து 100% உண்மைதான். இப்போது பரமஹம்ச யோகானந்தர் அப்போ வந்தார். இப்போ எனக்கு பரமஹம்ச யோகானந்த வாழ்ந்த அமெரிக்கன் லைஃப்பில், நான் இப்போ அமெரிக்காவில் ஆக்சென்ட்டில் பேசுவேன். ஸோ அதெல்லாம் ரியலாக நேச்சுரலாக இருக்கும். நிறைய பேருக்கு எல்லாருமே கார்பரேட்லேயும் சரி, நீங்கள் கேட்குற மக்களாக இருந்தாலும் சரி, பெரிய அமெரிக்கன் கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்போது அந்த டைம்லாம் அவங்க ரியலாக நீ அமெரிக்கனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கனெக்ஷன்லாம் என்னென்னா, நான் அந்த டைமில் வாழ்ந்திருக்கேன் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலில், பரமஹம்ச யோகானந்தர் கூட. அது இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அந்தந்த வாழ்க்கையில் வாழ்ந்த எனக்கு தான் தெரியும் இந்த வாழ்க்கைலாம் எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ மாயை. இப்போ நானும் அந்த டைமில் துறவி தான். இப்போ நான் எதுக்கு மேரேஜ் லைஃப் வரேன்? ஸோ எல்லாமே ஒரு லீடு இருக்குங்க, எல்லாமே கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதேமாதிரி நான் சொல்லுவேன், இப்போது நம்மளுடைய ஒய்ஃபுக்கே நான் சொல்கிறதா இருந்தாலும், நம்ம மேரேஜ் ஒரு யோகத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, அந்த யோகி அவர் யோகியோ இல்லையோ, அந்த பெண்மணி இவரையும் திருத்துவாங்க. இவர் டெக்னிக் கொடுத்து அவங்களையும் உயர்ந்து 2 பேரும் ட்ராவல் ஆகணும். ஒருத்தர் மட்டும் போயிட்டு இவங்க மறுபடியும் அடுத்த ஜென்மம் எடுத்துகிட்டு இருந்தா, இந்த பிறவிக்கான பர்பஸே தெரியலன்னா எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு. இப்போ நாகன் மாஸ்டரோ குழந்தைன்னா பிடிக்காது அவருக்கு, சில்ட்ரன்னா பிடிக்கும், அன்பு. ஆனால் குழந்தைங்க எதுக்கு, நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமே அப்படின்னு அம்மா கிட்டலாம் சொன்ன விஷயங்கள் இருக்குது. பட் இட் ஹேப்பன்ஸ் இல்லை, அது நடந்துடும். அப்படி நடந்த பிறகு 2வது எதுக்கு நினச்சாரு 2வது எதுக்கு? பட் கிரியா யோகம் வாங்கி ப்ராக்டிஸ் 1996 எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2 வருஷத்தில் நான் பிறந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு மேஜிக்கல் லிங்க் இல்லை, ரியல் லிங்க்கே இருக்குது. இதுதான் மந்திரம் ஸ்டோரின்னு இல்லை. இந்த லிங்க் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அந்த லிங்க் வரணும், அந்த ஆத்மா வரணும். இந்த ஆத்மா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும். அவர் எனக்கு வந்து போன பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி இத்தனை பேர் இன்றைக்கி வந்து அங்கங்கே தேடி கிரியா போகிறாங்க. என்னை தேடி தான் கிரியா வந்தது. எனக்கு அது என்னன்னே தெரியாது, எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஜஸ்ட் லைக் அர்ஜுனன் மாதிரி எனக்கு அது என்னன்னே தெரியாது. எனக்கு அது தெரியும், இது தெரியும்னா நான் அவர்கிட்ட வாயாடல. இன்றைக்கி இத்தனை பேர், எனக்கு வாசி யோகம் தெரியும், மெடிடேஷன் தெரியும், யோகா தெரியும், அது தெரியும். உனக்கு தெரிஞ்சதுனால தான் நீ இன்னும் ஞானி ஆகாமல் இருக்க. தெரிஞ்சதுனால தான் அந்த பாத்தோட வேல்யூ தெரியாமல் இருக்காங்க. ஸோ இத்தனை விஷயங்களுமே எதுவுமே பிளாங்க் பேப்பர் மாதிரி அவர்கிட்ட நான் இருப்பேன். அவர் சொல்லுவார், இப்படி செய்யணும், உட்காருவேன். சம்டைம்ஸ் சொல்லுவார், காலேஜ் போயிட்டு வந்தவங்க சிலதெல்லாம் மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். இது மாதிரி இதெல்லாம் வந்து எங்கேயோ போகண்டா இந்த கிரியா அப்படின்னு. அதெல்லாம் இப்போ தான் புரியுது, எதுக்கு இவர் எங்கேயோ போனால் எங்கே போவோம் தெரியாதுல்ல. அப்போ டெக்னாலஜி கிடையாது, இவ்வளோ ஐஃபோன் இல்லை, எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அப்போ நாங்கள் இருந்த மிடில் கிளாஸ் லைஃபுக்கு எங்கேயோ போகண்டா அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுவார். ஸோ அந்த லெவலில் அவர் இருந்திருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட மாஸ்டர் வந்து போன பிறகு எல்லாருக்கும் ஒரு ஷேட்டர் ஆகும், வலிக்கும்.
ஓ, நீங்கள் தான் சொல்ல வரீங்களா? அந்த மாஸ்டருக்கு அப்பயே உங்களை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல, இவர் நிறையா கொண்டு வந்துருவாரு. அட் த சேம் டைம் இப்போ என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும், அடிக்கடி சொல்லுவார். இப்போ நான் வந்து எனக்கு என்னென்னா ஏதோ ஒன்று மெல்றது பிடிக்கும். நான் என்ன பண்ணேன், எச்சை மெல்லிக்கிட்டே வருவேன். பபுள் காம் வந்து கெமிக்கல்னால எச்சை இருக்குல்ல, இப்போ நான் மெல்ற மாதிரி சும்மா மெல்லிட்டு இருப்பேன். அது ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் தம் சக்கிங்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். அது எனக்கு அந்த இதுவாக என்னன்னு தெரில, என்ன மெல்ற பான் பராகான்னு கேட்பார். ஸோ அதாவது வந்து அந்த லவ்ன்றது ஒன்று இருக்குல்ல, சந்தேகப்படுறாங்களான்னு நம்ம நினைப்போம், ஆனால் அந்த லவ் தான் அங்கே மேட்ரு. அவர் வந்து நம்ம நல்லா கெட்டால் போயிடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அப்புறம் ஒரு நாள் சொல்லுவார், ஐ நோ அபவுட் யூ, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, இது எங்கே நீ கூட்டிகிட்டு போகணும்னு தெரியும் அப்படின்னும் போது எனக்கெலாம் புரியாது. அப்புறம் அந்த பவரை வழிபடுறதே நம்ம வந்து அதை ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டா போகிறோம், மீதியெல்லாம் அவரே பார்த்துப்பாருன்றது இப்போ புரியுது. நம்ம அந்த கிரியாவை பிடிச்சிக்கிட்டா போகிறோம், மீதியெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அது வந்து என்னால் மட்டும் தான் சொல்ல முடியும், பிகாஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றனால. இன்றைக்கி இத்தனை பேர் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் இழந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஏதோ இது பண்ணால் எது வந்துடும் அது வந்துடும். என்றைக்குமே எப்போயுமே எங்கள் லைஃப்பில் அவர் ஆசைப்பட்டதும் இல்லை, நானும் ஆசைப்பட்டதில்லை. இப்போ என்கிட்ட வந்து இந்த ஸ்டூடியோ இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த டிவி இருக்குது, அதான் நான் சொல்லியிருந்தேன் ஒராயன், நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு லவ்லியாக வாங்கினது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் என்னென்னா ஒரு ஆம்பளைங்க கற்றுக்க வேண்டியது லைஃபுக்கு சொல்கிறேன், கல்யாணம் ஆனால் இப்படி போய் நிற்கிறது, என் மாமனார் இது கொடுப்பாரா, உங்கள் அப்பா இது கொடுப்பாரா, என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுப்பாரா, அது கொடுப்பாரா, இது கொடுப்பாரா, இது கொடுப்பாரா, இந்த டிமாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்பேற்பட்ட அவனுக்கு உங்கள் பொண்ணு தயவுசெய்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அவங்க கல்யாணமே தேவையில்லைன்றேன். ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம திருமணம் பண்ணி வச்சுட்டா சொசைட்டிக்கு பீஸ்ஃபுல், அன்றைக்கி தான் உங்கள் கண்டமே ஆரம்பிக்குது. ஸோ அதனால் கல்யாணம் தேவையில்லைன்றேன் நான். ஜஸ்ட் லீவ் பீஸ்ஃபுல்லி. நிம்மதி தான் இருக்கிறதுல அல்டிமேட்டான சுகமே. செக்ஸு கூட சுகம் கிடையாது, நிம்மதி. அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம், வயசுக்கு வந்துட்டா தாட்ஸ் வந்துடும், ஏதோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அதெல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி மென்டாலிட்டி இல்லாத ஸ்டேஜில் நான் வந்து இத்தனை யூத்தையும் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் கற்றுக்குறாங்களா பசங்க, அவங்கள்ட்ட நான் அதான் சொல்லுவேன், நீ கல்யாணம் பண்ணுமா, எதையும் எதிர்பார்க்காத, கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறியா, நீ நான்மீகத்தில் இருக்காது அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன். அப்படி கூட சில பேரை நான் கிக் அவுட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய பாவம். ஏதோ நம்ம ஏதோ செஞ்சுட்டோம்லாம் கிடையாது. ஒருத்தர் உழைச்சதை வயசான உங்களுக்கு ஏஜ் ஆகும் ஒரு டைமில் வச்சுக்கோங்க. உங்கள் அந்த மணி இன்றைக்கி இருக்கிறது இருக்கும், ஃப்யூச்சரில் இருக்கும், வச்சுக்கோங்க. அது எங்கேயும் போயிடாதில்ல, உங்களுக்கே வச்சுக்கோங்க, அது உங்களோடது. நம்மளோடது நமக்கு வரும் அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே பணக்காரனாக இருப்போம். இது யாருக்கும் புரியல. ஸோ இந்த ஃபீலிங் சொசைட்டி அது சொல்லுது, தூக்கி வீசணும் சொசைட்டியை. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறதே நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பீப்புள் யாரெல்லாம் ப்ரிக்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் கரப்ட் ஆகிருக்காங்களோ, சொசைட்டி என்ன இது கொடுத்தா நம்ம கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. அப்படி கிடையாதுங்கம்மா, எல்லாமே நினைக்கிறது தான். இப்போ கொடுத்தா கௌரவம், அதே ஆள் சொல்கிறாங்க இருக்குல்ல, அதை செஞ்சால் நம்ம பொண்ணு நல்லா வச்சுக்குவாங்க. அது ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ங்க. இப்போ நம்மள்ட்ட நிறைய இருக்குது, இவ்வளோ கொட்டி இருக்குது, எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும். இப்போ நம்மள்கிட்ட 1.5 கோடி இருக்குது, ஒரு மெர்சிடிஸ் கார் வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டால் அது நியாயமா? 10 லட்சம் கார் இல்லை, ஃபஸ்ட்டு ₹1 கூட கேட்கக்கூடாது, அந்த மைண்டு இருக்கணும். அந்த மைண்டு தான் இன்றைக்கி இருக்கிற மக்கள் வளர்த்துக்கணுன்றேன். எஸ்பெஷலி எங்களை மாதிரி யங் ஏஜ்டு பீப்புள். இதெல்லாம் அவருடைய பிளட்லேருந்து வந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஒரு சன்னா சிலது வரும், குரு சொல்கிறது எக்ஸ்டர்னல், அது அவர் ஆத்மா சொல்கிறது. ஃபிசிக்கல் பாடியில் நாகேஸ்வர் ராவ் இவர் என்ன ஃபாலோ பண்ணாருன்றது பிளட்டாக நான் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறேன். ஆனால் அவர் சொன்ன சில பிரின்சிபல்ஸ்லாம் வந்து கஷ்டம். 5 ரூபாய்க்கு டீ குடிக்க மாட்டார், ஏதாவது ரொம்ப இதுனா கூட கேட்க மாட்டார். அதாவது உணவு கிடைக்காது, அப்பேற்பட்ட பாடி பில்ட் பண்ணிவிட்டு உணவு ஏதோ சிம்பிளாக அப்படி இப்படி சாப்பிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கெலாம் நிறைய பேர் உணவே இல்லைன்னா வந்து கோவம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். அத்தனை இடத்துல அவ்வளோ ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம், எக்கு, ஹாஸ்டலில் சாப்பிட்ட ஃபுட்டு சாப்பிட்டுட்டு மனைவி செய்கிறது டேஸ்ட்டாக செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சுபிக்ஷமாக எல்லாமே இருந்தோம். ஆனால் ஒரு கட்டம் இருந்தது, நான் காலேஜ் படிக்கிற டைம், அப்போ வந்து கஷ்டம்தான் ஓரளவுக்கு. அந்த டைமில் ஃபீஸ் கட்டிடுவார், பையன் நிம்மதியாக போயிட்டு வரான், அவ்வளோதான் அவர் பார்ப்பார். ஸோ நான் எஸ்ஆர்எம்மில் படித்தேன், எல்லாம் பண்ணாலும் அவரோட சாக்ரிஃபைஸ் நிறைய இருந்தது. ஸோ அந்த டைம்ஸ் எல்லாம் அவரை நான் பார்க்கும்போது ஜஸ்ட்டு என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், என்னோடய ரிஃப்ளெக்ஷனாக தான் அவர் தெரிவார். அது என்ன டைம்லனா ஒரு சிக்காகும் போது, அந்த டைமில் தான் அவருக்கு அந்த இதுவே ஸ்டார்ட் ஆச்சு. சிக்காக திடீர்னு ஃபெயிண்டாகி விழுந்துருவார். ஹையஸ்ட்டு கிரியா டெக்னிக்ஸ் தான் செய்வார், அது வைஎஸ்எஸ்து கிடையாது, இவருக்குள்ளே தெரிஞ்ச டெக்னிக். அதெல்லாம் செய்யும்போது நான் லிட்டரலாக பார்த்துருக்கேன், உட்காந்து நான் அப்படியே ஏதோ மொபைல் இது பண்ணிகிட்ருக்கேன், அவர் பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே பாடி வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. அப்படியே இப்போ ஒரு பாடி இப்படி ஆனால் டிஃப்ரெண்ட்டு,
பாடி இப்படி ஆடி பார்த்துருக்கீங்களா? பார்த்து லைவாக நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன், அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்றாங்க இப்போ கேட்டால். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஹை ரேஞ்ச் ஆஃப் அந்த வோல்டேஜ் வந்து அவர் பாடியில் இருந்திருக்கு. அதனால தான் அவர் எப்பவுமே என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல்லாக எரிச்சிருங்க உடம்ப, முதுகெலும்போ எந்த இடம் எதுவுமே ட்ரேஸ் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தன் வந்து உள்ளே பூந்து கமர்ஷியல் பண்ணுவான். ஸோ இன்றைக்கி எனக்கு இருக்கிற கவலை என்னென்னா, இவருக்கு சிஷ்யர்ன்னு சொல்கிற சில பேர் இருக்காங்க, இவர் சொன்ன பிரின்சிபல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க எப்படி சிஷ்யர் ஆவாங்க? ஸோ இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட இது வந்து சொல்லியிருக்கேன். என்றைக்குமே அவரை நம்ம வழிபடணும்னா அவருடைய ஃபுல் பிரின்சிபல்ஸை நம்ம உள்வாங்கிக்கணும். அவர் வந்து வெளியில் சாப்பிட மாட்டார், இது பண்ண மாட்டார். இப்போ என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது. பட் அதை நம்ம முயற்சி பண்ணி அந்த அளவுக்கு நம்ம வரணும். அது வந்தால் தான் நம்ம வந்து இறைவனை பிடிக்க முடியும். இங்கே எல்லாத்தையும் இழந்தால் தான் கடவுள். ஆமாம், நீங்களே சொல்லியிருக்கீங்களே, ஆமாம், குரு சொல்கிற எந்த விஷயம் அது குப்பையே நமக்கு பிடிக்காத விஷயம் கூட அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஒன்று விடாமல். 100%. அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜே போக முடியல. இல்லைன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு தான். ஜஸ்ட் சிம்பிளுங்க. ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்பா சொன்னது குழந்தை கேட்குதா இல்லையா? கேட்கலன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடிக்கிறீங்களா? அடிக்கவே கேட்கணும். அப்போது அம்மா அப்பாவை விட 1000 இல்லை பல கோடி முறை குரு பெரியவர் தான். இது சொன்னால் எல்லாருக்குமே எரியும் தான், ஆனால் அவர் தான் பெரியவர். ஏன் குரு கண்டுபிடிக்கணும்? நிறைய பேர் கேட்பாங்க, குரு ஏன் கண்டுபிடிக்கணும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தை, பொண்டாடி, சொத்து, சுகம் இதெல்லாம் வந்து நிரந்தரம்னு சொல்லலை. மாதா பிதா குரு தெய்வம் தான் நிரந்தரம். உடம்புக்கு நிரந்தர பொருட்கள் இவங்க தான். ஆனால் ஒய்ஃபு கூட சொல்லலை வேதம். கிறிஸ்டியானிட்டியும் சரி மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மாதா பிதா குரு தெய்வம் ஏன் அப்படின்னா, மாதா பிறக்கும்போது பிறவை கொடுத்தது பிதா, மாதா பிதா. இவங்கெல்லாம் அதை விட அதாவது நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாம் கடந்து ஒரு லெவல் தெய்வ நிலையில் ஆல்ரெடி அதை பார்த்து அந்த பாத்தில் போயிட்டு இருக்கிறவருக்கு அவர் தான் குருன்றாங்க. அவ்வளோதான் தவிர காலில் விழுந்துடணும் இதெல்லாம் குரு கிடையாதுங்க. இது வந்து நான் எப்பயுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். இது எதுவுமே குரு கிடையாது. இது எல்லாமே சும்மா போய் தான். குரு சொல்லி காட்டாத விட்டு குருட்டு வித்தைங்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா புரியல. குரு சொல்லி தராமல் நம்ம எதுவுமே பண்ணால் அது எதுவுமே யூஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு கிடையாது. சில இப்போ அவருக்கு குரு கிடையாது தான், சும்மா ஆரம்பிச்சதுக்கு இருந்தது அவரே பண்ணிக்கிட்டாரு. அது அவருக்கு இப்போ அவரோட பிறவி வேற இல்லை. ஆமாம். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணணும். பசின்றது இருக்குது, சாப்பிட்டா நமக்கு ஆறுது பசி. ப்ராக்டிஸும் அப்படி தான். ஏன் கிரியாயோகம் செய்யணும்னா இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட் ரூட்டு. சரி, இது பண்ண காடை பார்த்துருவோம்னா பார்க்க முடியாது. நம்ம இது பண்ண ஃபஸ்ட்டு பூமியை விட்டு வெளியே போவோம். அதுக்கடுத்து பல ஸ்டேஜ் இருக்குது. அங்கே போய் உட்காந்த ஸ்டேஜில் தான் பாபாஜி இருக்கார். 18வது டைமென்ஷன் 18. அதை 18 மாஸ்டர் பண்ணவர். அதனால தான் காலமே அவருக்கு வேலை செய்யாது. டைம் எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த மாதிரி தான் கிருஷ்ணர். இதுக்கும் மேலே நிறைய நிலைகள் இருக்குது. இது இன்னும் எனக்கே தெரியாது. இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஸோ இப்போது எனக்கு தெரியாததை நான் கதையாக சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு பார்த்தது தான் நான் ரியலாக பேசிகிட்டு இருக்கேன். இவருக்கு இப்போது கேன்சர் வந்தது. அவர் தான் யோகி இல்லை, பெரிய இது இல்லை. ஒன் ஆஃப் த பிரதர் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒருத்தர் என்கிட்ட சூப்பராக ஆர்கியூ பண்ணார் அந்த டைமில். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறவர் ஏன் அவ்வளோ அன்பு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீயே வந்து கூட்டு போயிருக்கலாம்லன்னு நான் கேட்டேன். அவ்வளோ அன்பு இருக்குல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு நீயே வந்து கூட்டு போகலாமே அப்படின்னேன். முடிஞ்சதுக்கம்மா ஊர் நிறைய பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான். இந்த மாதிரி கேட்டகரி மக்களை இந்த சிசர் வந்து எடுத்து கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மைண்டில் ஒரு சில டிஷ்யூஸ் போகும், சிண்ட்ரோம்ஸ்லாம் நிறைய ட்ராவல் ஆகும். இந்த இடத்துல ஒரு யோகி, நான் ஒரு யோகி தான், நான் நினச்சாலே கட் ஆகிடும். அது அதுக்கப்புறமா ஜென்மத்தில் அவங்க இங்கே வரக்கூட முடியாது. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் யோகிகளுக்கு இருக்கிற பவர். அந்த ஓவராவில் லாக் யாரை பண்ணணுமோ அவங்கள தான் நம்ம லாக் பண்ணி வச்சுருப்போம். யாரை நான் கட் பண்ணுமோ இங்கே கட் பண்ணிட்டேன்னா அது அவங்களுக்கு ஆபத்து. அவங்க லைஃப் கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறும். இது சாபம் கிடையாது. இது என்னென்னா, இந்த ஸ்டேஜில் இவங்க ரேஞ்சில் புரிஞ்சுக்கலைன்னா அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தெரியலன்னு போயிடணும். ஒரு யோகியை பற்றி பேசுகிற அளவுக்கு ஞானம்லாம் இங்கே யாருக்கும் இந்த மக்களுக்கு கிடையாது. ஸோ இவ்வளோ ப்ராக்டிஸ் செஞ்ச எனக்கே இன்றைக்கி தான் அந்த ஞானம் வந்துருக்கு. அவங்களாம் இன்னும் பச்சா. இப்போ அது பிரதராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், தே டோன்ட் நோ அபவுட் இட். இது ஓப்பன் டாக் தான். இது வந்து வெளியில் ஆளுங்களை சொல்கிறேன்னு இல்லை. பிரதராக இருந்தாலும் அவருடைய மனைவியாக இருந்தாலும் யாரெல்லாம் கிரியாவில் இன்னும் அந்த ஊறி போய் வரலையோ, தே டு நாட் நோ அபவுட் எ யோகி. அவர் என்ன செஞ்சாரோ, அவரோட ரேஞ்ச் என்ன அவங்களுக்கு அது தெரியாது. அது தெரிகிற நாள் 50 வருஷம் போகும்போது ஒரு கடவுள்றான அடுத்த ஜென்ரேஷன் கும்பிட ஆரம்பிச்சிடும். கடவுள்ன்றதில்லை, ஒரு மகா குரு. இது அவர் சொன்ன அந்த பிரின்சிபல்ஸ், அந்த கிரியா, இதுதான் ஒரு குடும்பம்ன்றது. அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஃபேமிலினா என்னென்னா, ஒரு தர்மமான விஷயத்த, நியாயமான விஷயத்த, நல்ல விஷயத்த எடுத்து யார் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணணும் ஃபேமிலின்னா.
அப்படி பண்ணால் தட் இஸ் ஃபேமிலி. இது சொல்லியிருக்காரு காலேஜ் டைமில். பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அப்போ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது ஒரு விஷயத்தில். அப்போது ஏன்ப்பா நீங்கள் இவ்வளோ சஃபர் ஆகணும் அப்படின்னும் போது, ஏன் வந்து நீங்கள் அட்டாச் ஆகுறீங்க? நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்லையா, குருவாக இருந்தாலும் கேள்வி கேட்டுடுறேன். நீங்கள் ஏன் வந்து எதிர்பார்க்குறீங்க, பிரதர்கிட்டே எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அன்போ ஏதோ ஒன்று வாட் எவர், வை யூஆர் எக்ஸ்பெக்டிங். மணி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். அதாவது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஏதோ ஒன்று சொன்னோன்னு எதிர்பார்த்துருப்பாரு. அதை எதிர்பார்த்து இவர் சஃபர் ஆனார். அப்போ தான் நான் யோசிப்பேன், யோகியில் இவ்வளோ லெவலில் இருக்கிற நீங்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்களும் அதை செய்யக்கூடாதுப்பா, அதை விட்டுடுங்க டேடி, அதை பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா நானே கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அப்படின்னும் போது விட்டுட்டார். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு லெவலில் அவருடைய லெவலே வந்து ரொம்ப பெருசு. ஜஸ்ட் லைக் சைல்டு. ஆனால் அவர் சைல்டு எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக விளையாடுவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. கோவம் வந்தால் பட்டார்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. அது சைல்டு. அதே தான் யோகியும். அவங்க லெவலே அதுதான். ஆனால் பவர் வந்து அவ்வளோ இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் ஸ்கேன் அடிச்சிருவாங்க. எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லா விஷயங்களும் அவங்களால உணர முடியும். எவ்ரி ப்ரீத்திங் கூட உணர முடியும். அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு லெவல் அவர். ஆனால் அவரே வந்து மூட நம்பிக்கைகளுக்கு டோட்டல் அகெயின்ஸ்ட். இந்த இது செய்யக்கூடாது. எனக்கு இருக்கிற பெயின் என்னன்னு இந்த பாட்காஸ்ட்டை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மக்களுக்கு சொல்லலை, தெரியலை, ஏபிசிடி தெரிஞ்சவனுக்கு கூட இது தெரியும். இப்போ நான் சொல்ல வருது, நான் போன பிறகு திதி பண்ணுறது, அஸ்திகள் பண்ணுறது, கரைக்கிறது, தாலி, அம்மாவுக்கு சொல்கிறேன், தாலி போட்டு எடுத்துடுறது, சுமங்கலியாக இருக்கணும், எல்லாமே சொல்லுவார். இது எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, திஸ் இஸ் நாட் ஃபேமிலி. புரியுதுங்களா? அது எனக்கு அன்றைக்கே புரிஞ்சிச்சு. அதனாலே எனக்கு என்னவோ தெரில, ஏன் ஃபேமிலியே நான் டிட்டாச்சாக இருக்கேன். இது ஆன்மீகத்தினால டிட்டாச்மெண்ட்டான்னு கிடையாது. அவர் வச்ச ஒரு பிரின்சிபல் எவ்வளோ பெரிய பிரின்சிபல், அவரை நீங்கள் இவ்வளோ மதிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் மதிச்சிங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பெயினாக மாறிச்சு. அன்னிலேருந்து யாருக்கிட்டையும் நான் வந்து பெருசாக நீங்கள் கிரியா செய்யுங்க, அது செய்யுங்க, இப்போலாம் சுத்தமாக சொல்கிறது கிடையாது. இது மக்களுக்கு நான் இதில் என்ன டேக்அவே சொல்கிறேன்னா, நீங்கள் கிரியா செய்யுங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. எஸ்பெஷலி குடும்பம். உங்களுக்கு வாச்சது, உங்களை பெற்றது, நீங்கள் பெற்றுக்கிட்டது, உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. உங்கள் நண்பர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. யார் இது வந்து இப்போ என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்கிறாள் சொன்னால் இம்பேக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. கரெக்ட் தான். நீங்கள் அந்த ரேஞ்சு வரணும், அந்த 15-12 வருஷம் ரேஞ்சு வரணும். அப்போது அது சொல்லும்போது அதில் ஒரு பவர் இருக்கும், அதில் ரியல் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னால. அதுமாதிரி அவரோட ரேஞ்சுக்கு 20 வருஷம் ஆன பிறகு யோகி ஆனார். 24 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடைசி 2015 19 வரைக்கும் தான் கிரியா யோகம், இவர் குரு அப்படின்னு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு. ஏன்னா இவரோட சிஷ்யர் காலில் எல்லோரும் விடுவாங்க. அவர் கொஞ்சம் சித்தர் மாதிரி ஜடாமுடலாம் வச்சுருப்பார். அவர் வந்து போய் இவர் காலில் விழுந்தானே ஜனங்கள்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க, என்ன எல்லோரும் போய் இவர் காலில் விழுறாங்க அப்படின்னு. அப்போ தான் தெரியுது இவர் தான் எங்கள் குரு அப்படின்னு. அப்படி ஃபேமஸ் படுத்திட்டாரு. அது கூட இவருக்கு பிடிக்கல. ஏன்னா இவர் கமர்ஷியலாக ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்காரு. ஆமாம். நான்லாம் வந்து அதான் சொல்லுவாங்களே, கால் நகம், நான் அவ்வளோதான். அதுவும் காலில் இருக்கணுன்னா நகம் தான். அவரோட ரேஞ்சு சிரசு, அதுதான் அவரோட ரேஞ்சு. அது இன்னும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே புரியாது. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்கள் சொன்னீங்க வெளிக்காட்டியாக இருக்கீங்களா, நீங்கள் எப்படி அது வெளிக்காட்டுறது இல்லைங்கம்மா, அது காட்டிக்கூடாது. அது அவர் இருந்திருக்கிறார். இன்னைக்கு நான் வந்து இந்த கருப்பும் ஏன் போட்டேன்னா, ஆடியன்ஸ்க்கு தெரியணும். பாண்டே பர்த்டேனா ஏதோ செலிப்ரேஷன் கிடையாது. நம்ம தூய்மையாக இருக்க வேண்டியது மனசு. கருப்பு வெளியில் போட்டால் என்ன, கருப்பு கார் வாங்கினா என்ன, கருப்பில் ஏதாவது மைக்கு இப்போ கருப்பாக இருக்குது, ரிசீவ் பண்ணி இத்தனை 1000 மக்கள் கேட்கலையா, எதுவுமே இங்கே நத்திங்குங்கம்மா. அது இருக்கிறவனுக்கு தான் தெய்வம் புரியும். நத்திங் இல்லாமல் இதுங்க அதுங்க, அந்த புக்குங்க, இந்தங்க இதுங்கன்னு வச்சா இந்த தாட்ஸே நீ காடுக்கு போகிற ரூட்டை பிளாக் பண்ணுது. ஜஸ்ட் லைக் தட் டிராஃபிக் இவ்வளோ இருக்குது, நம்ம போகிற வேண்டிய மாலுக்கு போகணும், டிராஃபிக் இவ்வளோ இருக்குது, டிராஃபிக்கே இல்லை, எப்படி போவீங்க மாலுக்கு? போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான், 20 நிமிஷத்தில் போயிடுவீங்க. ஆனால் 4-5 மணி நேரம் டிராஃபிக் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? போயா மாலுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு திரும்பிட்டு போயிடுவீங்க வீட்டுக்கு. மால் டைமு முடிஞ்சிடும், படம் டைமு முடிஞ்சிடும். இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. இன்றைக்கி டிராஃபிக் இல்லாமல் நம்ம தாட்ஸை வச்சுக்கிட்டா கடவுள்கிட்ட ஈஸியாக டைரெக்டாக போயிடலாம். கடவுள்கிட்ட போயிடலான்னா என்னது, ஃபஸ்ட்டு ஆத்மாவை கண்டுபிடிக்கணும். அந்த பரமாத்மா ஆரம்பித்த அந்த சிருஷ்டி என்ன ஏதெல்லாம் நம்மளாலே தெரியாது. எல்லா பவரும் முன்னாடியே தெரியாது. பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம உள்வாங்கி பயணிக்கும் போது தான், ஓ இதுதானா அப்படின்னே ஒரு கான்ஷியஸ்னஸே உருவாகும். இதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கை. ஸோ இப்படி
இந்த ஒரு கொரோனா அது மட்டும்தான். அவர் சொன்ன இந்த விஷயங்கள் யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் எல்லாரும் குடும்பம் அது எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆன்மீகத்துக்கு மிஞ்சின குடும்பம் எதுவுமே கிடையாதுங்கம்மா. ஏன்னா அந்த ஆன்மீக குடும்பத்தில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். அது இறங்கி போன பிறகு என்ன ஆகும், ஃபேமிலியா ஏதோ அப்படி தான் வந்து நமக்கு தோணும். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, இவங்களுக்கு பிலீஃப் இருக்குது, அதுக்காக வரலாம் இல்லை அப்படின்வாங்க. நாங்கள் பிஹெச்டி டிகிரியில் இருந்துக்கிட்டு, பிஹெச்டி ஒரு பெரிய மில்லியனர் டிகிரியில் இருந்துக்கிட்டு, மில்லியனராக சம்பாதிச்சுட்டு, பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு, லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, திரும்ப போய் எல்கேஜியில் உட்காந்து நான் படிடானா கிண்டர் கார்டனுக்கு போய் நம்ம உட்காந்து படிப்போமா? ஏன் அவங்க பண்ணுவாங்களா சார்? இதுதான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் வித்தியாசம். ஸோ இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்களுமே எங்கே போகிறது கிடையாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, வெளியே போக பிடிக்க மாட்டேங்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுக்கு வெளியே போகணும், டயத்தை வேஸ்ட் பண்ணணும், வீட்டில் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கரெக்டு. அதாவது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து வெளியில் போகவே கூடாதுன்னு இல்லை, பர்பஸ் இருக்குது, போகிறோம். ஏதோ ரொம்ப பெரிய எமர்ஜென்சி உதவி போகிறோம். சாவுகள்லாம் வரவே இல்லை, இவங்க வரவே இல்லை, நினச்சிக்கிட்டோம். இப்போ நான் அவருக்கு சாவு, நான் போனால் அவரே சாவு வந்து வெளியே போனால் கூட மக்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னாச்சு, ஏதாச்சு, உங்கள் ஃபேமிலி என்ன, அப்படிதான் கேட்குறாங்க. இல்லைங்க, அதுதான் சொல்கிறேங்க, அதனாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் அதுதான் சொல்கிறேன்ல, கிரியா யோகத்து உள்ளே இருக்கிற மக்கள் இப்போ என்ன மாதிரி முக்கசூடியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, தப்பே கிடையாதுன்றேன் நான். இது இப்படி இருந்தால் தான் ரைட்டு, இப்படி இருந்தால் தப்புன்னு கடவுள் சொன்னாரா? எந்த கடவுளாவது இது வந்து பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்லை. அப்போது அதில் எதுவுமே தப்பும் ரைட்டும் எதுவுமே கிடையாது. எது உண்மைன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. எப்படி ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வாய் வார்த்தையிலையோ கோவப்பட்டோ, இப்போ இது எனக்குள்ளேயே இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல கோவம் வந்து டக்குன்னு ஏதோ சொல்லிவிடுவோம். பட் அதையும் நம்ம மாற்றிக்கணும்னு குறை இருக்குது நமக்குள்ளே. ஸோ நமக்குள்ளே குறையும் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி யார் எந்த குரு சொல்லுவார்? குறையும் சொல்கிறோம், அட் த சேம் டைம் நம்ம வந்து இவ்வளோ மாறி இருக்குன்றது சொல்கிறோம். திஸ் இஸ் வாட் லைஃப் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். நம்ம ஓப்பனாக இருக்கணும்னா உண்மையாக ஓப்பனாக இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு குருங்க காமம் கிடையாது அவங்களுக்கு அப்படின்லாம் சொன்னால் அது யாருக்கும் இல்லாமலாம் இருக்காது. இப்போ காமம் எப்படி அழிக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. காமத்தை அழித்தவன் இந்த பிறவியில் எவனும் கிடையாது. சும்மா வாயில் சொல்லலாம், ஒரு பெண் சொல்லலாம் எனக்கு காமமே கிடையாது. காமம் இல்லாமல் யாருக்கும் கிடையாது. காமம் இருக்கிறதுனால பிறவியே நடந்துகிட்ருக்கு. காமம் என்பது அற்புதமான ஒரு கிரியேஷன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. கடவுள் வச்சதுலேயே அற்புதமான ஒரு சிருஷ்டி காமம் தான். அது இல்லைன்னா இந்த சிருஷ்டியே கிடையாது. இந்த விந்து இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆண் விந்து இல்லைன்னா பெண் முட்டையே உருவாகாது. இந்த அளவுக்கு ஞானத்தை நம்ம யோசிக்காமல் மூடத்தனமாக யோசிக்கிறோம். ஞானத்தனமாக யோசிச்சா அது புரியும். அந்த காமம், அந்த தாட்ன்றது இருக்கும், நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே அது இருக்கணும். அதோட கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, குடிக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே நடக்கும். கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் போயிடுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃபாகவே நாகின் மாஸ்டர் வச்சுருந்தார். இது இப்போ போயிட்டார் நாகின் மாஸ்டர். நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம், இப்போ நாகின் மாஸ்டர் எங்கே இருக்கார் அப்படின்றது. ஸோ இது வந்து சொல்லும்போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அவருடைய ஒரு ஸ்டேஜு, அவருடைய ரேஞ்சு 5th டைமென்ஷனில் அவர் இருக்கார். 3rd டைமென்ஷன் விட்டு போயிட்டார். அங்கே நிம்மதியாக இருக்குது. அவருக்குன்னு ஒரு ராஜ்யம், அதாவது ராஜ்யம்னா இங்கே பார்க்குற மாதிரி இல்லை, அதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலு. அவருக்குன்னு ஒரு ராஜ்யம், அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் சோல்ஸு, சிஷ்யர்கள், அவங்கெல்லாம் அவர் கூட இன்னும் அப்படியே நிம்மதியாக உறவாடிட்டு இருக்காங்க. இந்த சிஷ்யர்கள் நாகின் மாஸ்டர் சிஷ்யர்கள் கிடையாது. இவர் எடுத்த பல பிறவிக்கு முன்னாடி இருந்த சிஷ்யர்கள். இவர் 1876 எடுத்த பிறவி, அப்போ இருந்த சிஷ்யர்கள். இவங்க எல்லாரும் கூடயும் உறவாடி அந்த ஆன்மா அங்கேயே தான் இருக்குது, முக்தி. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஒரு குரு போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவருடைய ஆன்மா என்னன்றத ஆராயிறது, நம்ம ஆன்மாவை ஆராய்ஞ்சா அவருடைய ஆன்மா என்னன்றது கேப்பபிலிட்டி ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ அவர் தான் இதெல்லாமே நடத்தி வைக்கிறார். நான் கூட ரீசெண்டாக சித்தப்பாட்ட சொல்லியிருந்தேன், இவரும் சித்தப்பா அவ்வளோ ஒரு பிளட்டு, அதை பார்த்தாலே நமக்கே கண்ணீர் வந்துடும், அப்படி இருப்பாங்க. அவங்க கிட்ட அப்படி வந்தாலே ஒரு மேக்னெட்டு. அப்படி இருக்கிற 2 பேர் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இவங்க 2 பேரும் அவ்வளோ ரொம்ப மீட் பண்ணிக்கல. அவர் டைரக்ஷனு, இவர் இங்கே சென்னை, அவர் அங்கே வர சொல்லுவார், சினிக்கு வந்துருங்கண்ணா இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு. இல்லைடா செட் ஆகிடுச்சு அப்படின்னு கம்ஃபர்ட் லைஃப். கிரியா பசங்க இங்கே செட் ஆகிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு இதில் இருந்துட்டார். இவருக்கு பீஸு. நான் யோசிப்பேன், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து சம்மந்தம் இருக்குது. 2019 அப்புறம் தான் சித்தப்பாவே இங்கே வர ஆரம்பித்தார். அதுவும் இப்போ 2023 தான், 24 அப்போ வரும்போது தான் எனக்கு சினிமா எடுக்கணும். சித்தப்பா என்னடா இவ்வளோ மாஸ்டராக இருக்கார் டைரெக்ஷனில், பட்டு 5-6 சீரியல் எபிசோட்ஸ் எடுத்தவர், ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக்கிங் டைரக்டர். அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் கூடலாம் கோ டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போது ஜீவன போராட்டம் படம், சோபன் பாபு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணவர். அவர் மைண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு
நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கக்கூடாதுன்னு எனக்கு அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கேற்றபடி டீம் அரவிந்த், மதன், என்னதான் வந்து கோளாறுத்தனம் பண்ணால் கூட நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க அவங்கள மாதிரி வந்து ஹார்ட்ஃபுல்லாக வந்து சொல்கிறது யார் செய்வாங்க அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் வந்து அவங்களாம் வந்து அந்த டீம் இல்லைனா இன்றைக்கி மிக்ஜிலே கிடையாது. அரவிந்த் வந்து எந்த ஒரு ரூபா கூட எதிர்பார்க்காம அவர் வந்து இது சர்வீஸாக போய் சேரணும் ப்ரோ அப்படின்னு தான் வந்து எப்போயுமே அவர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி மைண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே சித்தார்த்து ஒவ்வொருத்தருமே எல்லாருமே வந்து நம்ம எந்த அவுரா நம்ம உள்ளே வச்சுருக்கோமோ அதுதான் மேக்னெட்டுங்க. நம்ம எதை ரிசீவ் பண்ணணும் அதுன்றது உள்ளே இருக்குது. எனக்கே எல்லா கஷ்டமும் வருது, நீ முதல்ல உருப்பிடு திருந்து அப்படின்ற. நான் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கணவன் இப்படி பண்ணிட்டாருனுங்க, மனைவி இப்படி பண்ணிட்டாங்கங்க, புலம்பவே தேவையில்லை. நம்ம ஒழுங்காக உள்ளே திருந்துனா எல்லாமே செட் ஆகிடும். இப்போ எனக்காக இருந்தாலும் கோவப்பட்டு ப்ளேம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 90% மாறிட்டேன், கோவம் இல்லை, எங்கேயோ 10% வந்துடும்ல அது எரிஞ்சு, அது கூட நான் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. 27 வயசில் அது ரொம்ப கஷ்டம். ஸோ அது அழிக்கணும்னா உணவு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். ஒரு பக்கம் என்னடானா ஷூட்டுக்கு உடம்பு இருக்கணும், எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். ஒரு பக்கம் கிரியா பண்ணணும். அண்டு ஒர்க்காக பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 13 மணி நேரம், ஒரு கார்பரேட்னா 8 மணி நேரம் பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி டோட்டல் இது எல்லாமே வந்து ஒரு லவ் தான் இதெல்லாமே. ஆனால் இதெல்லாம் எதுக்கு லீட் ஆகுதுன்னா, ஒருத்தவங்க எதாவது செஞ்சால் கூட அது மனைவியோ அம்மா எனிபடி ஃபேமிலின்னு வரும்போது அதில் நம்ம லவ் பார்க்கணும். அவங்க தெரியாது, இது நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் யோசிப்பேன், 2024 சித்தப்பா வராரு, ஃபிலிம்ஸ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், எனக்காக தான் வருவார் ஃபுல்லாக, எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் ஃபிலிம்ஸ் எல்லாமே. அதுக்கு தான் இப்போ நம்ம பண்ணுறோம் ஸ்பிரிச்சுவல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பெருசாக. இப்போது இதெல்லாமே அவர் வரதே அவரே சொல்வார் ஒரு இடத்துல ரியலைஸ் ஆகி, என்னன்னு தெரிலடா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து என்னை வர வைக்குது போல். பிகாஸ் நான் ஏன் இங்கே இருக்கணும் நானே யோசிப்பேன். ஹைதராபாத்தில் அவ்வளோ பெரிய வீடை வச்சுக்கிட்டு இங்கே நான் ஏன் இருக்கணும் யோசிப்பாருங்க. அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி எவ்வளோ பெரிய டைரெக்ஷன். அவருக்கு ஈகோ இருக்கும், செல்ஃப் இருக்கும். ஆனால் எனக்குமே சின்ன பையன், நான் பச்சா, நான் என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு, வளர்த்துருப்போம், எல்லாமே அவருக்கு தெரியும்ல. ஆனால் வருண் சொல்கிறது நான் அண்ணா சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்வார். அந்த வேவ் இவ்வளோ மேட்ச் ஆகுது, ஸோ எனக்கு அவர்கிட்டயே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்வார். இதுதான் வந்து அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் லைஃப்பில். மற்றபடி நம்ம இவ்வளோ சாதனை பண்ணிட்டு இவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் மணி வச்சுருக்குமோ, அது வச்சுருக்குமோ, நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அச்சீவ் பண்ணுமோ, டைரக்டர் ரைட்டருமோ, இது எதுவுமே கிடையாது. அப்பாவுடைய ரேஞ்ச் ஆஃப் தாட்ஸுக்கு நம்மளுடைய வேவ் இருக்குன்னா தென் நம்ம உண்மையாக ட்ராவல் வரும். ஏன்னா அவரை பார்த்து அவர் ஒருத்தர் தான். ஸோ இதுதான் வந்து நாகின் மாஸ்டருடைய ஹோல் லைஃபோடைய மொத்த என் ஹார்ட்டில் இருந்த ஒரு விஷயங்கள். அதில் சிலர் எப்படி தப்பாக சொல்லியிருப்போமோ, ஹர்ட் ஆகிருப்போமோ, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. பட் இதுதான் பேட்டர்ன். நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த பிலீஃப் சிஸ்டம், நீங்கள் கோவில் போங்க, கும்பிடுங்க, எது வேணால் பண்ணுங்கள், ஆனால் இவர் பேரை சொல்லி, இவர் ஒரு யோகி, இவரோட ரேஞ்ச் வேறு, இவர் பேரை சொல்லி திதி, இவர் பேர் சொல்லி கோவிலுக்கு அது பண்ணோம், இது எதுவுமே அவருக்கு பிடிக்காது. பிகாஸ் மரணம் எல்லாரும் அடைவாங்க, மறுபடியும் பிறவி எடுப்பாங்க, மறுபடியும் ஆன்மா இங்கே வரும், அவங்களுக்கு திதி செஞ்சுக்கோங்க, அதுலேயும் உபயோகம் இல்லைன்னு சித்தர்கள் சொல்லிட்டாங்க. பட் அது உங்கள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, செஞ்சுக்கோங்க. புரோகிதருக்கு பணம் கொடுக்கணும், 2000 இல்லை 10,000 எடுத்து கொடுங்க, அன்போடு கொடுங்க. இப்போ நேற்று கூட ஸ்ரீனிவாஸ் நம்ம கிரியா செகண்ட் ஸ்டேஜ் பண்ணுறாரு, 4 லட்சம் ரூபாய் எங்கள் தாத்தாக்கு வந்து திதிக்கெலாம் செலவு பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன், நல்லது, ஜட்ஜ் பண்ணாது. 4 லட்ச ரூபா என்ன, அவர் சாப்பிட்றதுக்கு தானே 4 லட்ச ரூபா வச்சுக்கிட்டோம். ஆனால் அந்த ரிச்சுவல் செய்கிறீங்க இல்லையா, அதுதான் தப்புன்னு நான் 4 லட்ச ரூபா நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானம் மாதிரி. ஆனால் அந்த ரிச்சுவல்ஸை வச்சு கடவுளுடைய டைரக்ஷனே இப்படி மாத்திரம் பார்த்தீங்களா, அதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். அது எல்லாமே இனிமேல் மாறிவிடுங்கம்மா. பட் நாகின் மாஸ்டர் எனக்காக இருந்தாலும், எனக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி, யாருக்காக சொல்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம கிரியா பண்ணுறோம். நான் ஒரு தடவை திருப்பதி போனேன், அது எங்கள் அம்மா ஏதோ வேண்டிக்கிட்டாங்கன்னு நடந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து இவர் வரவே இல்லை. நான் கூட கூப்பிட்டேன், அப்பா வரலாம்ல டேடின்னு. ஏய் போடா அப்படின்னாரு. அப்படியே அந்த வாய்ஸ் பாருங்கள், அப்படியே ஒரு லுக் விட்டார். அதை தான் சொல்கிறேன், சிங்கம் மாதிரி இருக்கும் லுக்கு. போன்ட்டார். என்ன இவர் என்ன திட்டுறாரு, இப்போ புரியுது அது ஏன் திட்டினாருன்னு. அவரோட ரேஞ்சை நம்ம புரிஞ்சுக்காததுனால தான் நம்மளால் அது ரீச் ஆக முடியல. ஹை லெவலில் இருக்காரு, கண்டிப்பாக ஹை லெவலில் தான் இருக்காரு. அம்மா இது ஏதோ நீங்கள் இப்போ எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க சொல்லுங்களேன்? 3 years பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் இதோட டிஃப்ரெண்ட் நிறைய தெரியுது. அப்படி கிடையாது, நீங்கள் இது வந்து ஒன் வேர்டு இல்லை, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு. உங்களுடைய ரியல் லைஃப் டிஃப்ரென்சஸை கேட்குறேன். ரியல் லைஃப் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும், நம்ம எதுவே தப்பு பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அந்த இருக்கும். இப்போ எப்படின்னா, நம்ம தப்பே பண்ண, நம்ம மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நம்ம போய் இறங்கி பேச என்ன ஆக போகுது? அது கிடையாதுமா, அது ஃபேமிலி லைஃப். அது ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு அதை பற்றியே நான் கேட்கல, உங்கள் ஆன்மா லைஃப் மட்டும் தான் கேட்குறேன். ப்ராக்டிஸில் ரொம்ப இதாக இருக்குது.
ப்ராக்டிஸ் உங்களுடைய சேஞ்சஸே நான் கேட்குறேன். சேஞ்சஸ் என்னன்னா ஃபிசிக்கல் பாடியே விட்டுருங்க, அதர் தேன் ஃபிசிக்கல் பாடி நமக்கு மக்களுக்கு இல்லாததே நிம்மதி தான். எங்கெங்கேயோ ரொம்ப நீங்களும் peaceful-ஆ இருக்கு சுற்றிருக்கீங்க. எனக்கு. நீங்கள் முருகருக்கு போனதுலேயே நான் சொல்லியிருப்பேன் நான் ஆமாம் ஃபர்ஸ்ட் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அவங்களுக்காக பண்ணவும் எனக்கு என்னதான் பண்ணாலும் அந்த திருப்தி இருக்க உள்ளுக்குள்ள ஏதோ மன தேடல் இருக்கிற இருக்கும். மாதிரி இருக்கும். ஆமாம். அந்த பீஸே இருக்காது. ம் இப்போ எதுவுமே நான் ஃபாலோ பண்றது இல்ல. ம் இப்போ நாயின் மாசம் சொல்ற மாதிரி கிரியா பிரின்சிபல் என்னமோ அதான் நான் ஃபாலோ பண்றேன். ஆனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் நான் கேட்குறேன். அதான். டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நான் கேட்குறேன். டிஃப்ரெண்டா தான். இது நீங்கள் சொல்லணுன்றதுக்கு நான் கேட்கல, ரியலாகவே தான் நான் கேட்குறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டு எல்லாரும் சொல்லலாம். நான் அந்த ஜோசியம் பண்ண பாசிட்டிவ் வந்தது, கோயிலுக்கு போனால் பாசிட்டிவ் இல்ல வந்தது. பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது இப்ப நான் யார்ட்டையும் பேசுறது இல்ல. ம் ரிலேஷன் எதுவுமே இல்ல. ஆனா ரொம்ப இப்போ பீஸ்ஃபுல்லா இது இருக்காங்க. இது என்னன்னா நான் என்ன கேட்குறேன், இது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். இப்போ ஆனால் நீங்கள் கேட்ட கொஷின் தான் இப்போ நானே உங்களை திருப்பி கேட்குறேன். ஏன்னா இது டெஸ்ட் தான் உங்களுக்கு. இப்போ சொசைட்டி சொல்லுதுல ரிலேஷன்ஸ் இருக்கணும், இதான் 4 சொல்லிட்டே பேர் உங்கள் இருக்காங்க. பணத்தை தூக்கிட்டு அதான். போகணும். அத சொல்லிட்டு இருக்காங்க. ரைட் தான். இப்போ யார் 4 பேர் இல்லாம என்ன நம்ம இதுல போட முடியாதான் கேக்குறேன். இல்லை நான் சொல்கிறேங்கம்மா, 4 பேர் இருந்தால் பணத்தை தூக்குறதுக்கு தான். அது நான் அப்படி சொல்லல. அதாவது வந்து இல்ல நல்லது அந்த 4 பேர் நான் இருந்தா நல்லதுதான். நான் இல்ல சொல்ல. அவங்க வந்து நல்லதுதான் மட்டும் ஹார்ட்ல இருந்தா பரவாயில்ல. இல்லாத சொல்லி நம்ம ஹர்ட் பண்ணி ஃபேமிலியே பிரச்சனை பண்ணி வைக்கிறாங்க. அதுதான். அதுதான் இல்லை கஷ்டமா ஜென்ரலாக நான் ஏன் அதுதான் ரொம்ப கேட்டேன்னா, நடக்குது. இது நான் ஏன் கேட்டேன்னா 3 இயர்ஸ் ஆஃப்டர் ஆல் 3 இயர்ஸ் தான். நீங்கள் இன்னும் 3 இயர்ஸ் ஆகலை, 2.5. ஸோ அக்டோபர் இன்னும் 2 monthsல 3 ஆகிடும். செப்டம்பர் என்ன டேட்டு? செப்டம்பர் 11. 11 3 ஆகிடும். இப்போது 3 இயர்ஸுக்கே இவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அஃப்கோர்ஸ் விமன் பவர்ஃபுல்லு, விமனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். 24 இயர்ஸ் பண்ண சிங்கம் மாதிரி இருக்கிற அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் சைலண்ட்டாக இருக்காருன்னா அது எவ்வளோ டேஞ்சரஸான ஆள் அவர். ஸோ எந்த இதுவுமே இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன், நான் வந்து ஒரு பேர் சொல்ல விரும்ப மாட்டேன், பட் சொல்கிறேன், மக்களுக்கு தெரியணும். தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கிரியா மாஸ்டரா, இதெல்லாம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம். மேடம் எங்கேயும் வேண்டாம் மேடம், பசங்களுக்கு சொன்னேன், மாமி சொன்னாங்க, சரஸ்வதினு ஒரு அம்மா சொன்னாங்க, என்னால் நோ சொல்ல முடியல, அதனால் நான் பண்ணேங்க மேடம், சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சது, அப்படியே முடிச்சிட்டாரு. அவர் நினச்சிருந்தா இன்னைக்கு 100 crores வர்த்தான ஏக்கர்ஸ் லேண்ட் வச்சுருக்கலாம், ஆசிரமம் வச்சுருக்கலாம், அவர் ஒரு வேஷம் கட்டியிருக்கலாம், எதுவுமே அவர் செய்யலை. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவரோட ரேஞ்சு ஹீ ஹாஸ் அட்டைன்டு மாஸ்ட்ரி. அதை புரிஞ்சுக்கிற லெவலில் இல்லாத பச்சாங்க பேசக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு சிஷியராக என்னால் பார்க்க முடியுது. எனக்கு பிளட் பாயில் ஆகிடும். யாராக இருந்தாலும் நான் போர் கூட பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, தட் பீட் ஒய்ஃப்ன்றது சரீரம் வரைக்கும் தான், சரீரம் முடிஞ்சிச்சு. இது என் பொண்டாட்டி கூட சொல்கிறேன். அதே தான் வந்து உனக்கு என்னடா தெரியும் ரிலேஷன் பற்றி நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் என் பொண்டாட்டிக்கே அப்படி சொல்ல முடியுமா யாராவது? பாரு, இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரிலேஷன், இதெல்லாம் விட பியாண்டு குரு ரிலேஷன் தான். நான் உன்னை சில இடத்துல குருவாக பார்க்குறேன், ஏன்னா நீ நிறைய எனக்கு சொல்லிக் கொடுக்குற. நீயும் குருன்னா இங்கே வந்த, கற்றுக்கிட்ட, ப்ராக்டிஸ் பண்ண, கிரியான்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த கிரியா எப்போயுமே கெட்டு போகக்கூடாது, உன் ஆத்ம ஞானம் எப்போயுமே கெட்டு போகக்கூடாது. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோன்ற. ஞானம் எங்கே சொல்லணுமோ ஞானம் சொல்லணும், அன்பு எங்கே இருக்கணுமோ அன்பாக இருக்கணும், குழந்தைத்தனமாக எங்கே இருக்கணுமோ குழந்தைத்தனமாக இருக்கும். இதுதான் பேலன்ஸ். இது இருந்ததுன்னா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பிறவி எடுக்கணும். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான் ஏன் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, தெர் இஸ் நோபடி இன் திஸ் பிளானட் எர்த்துன்னு இல்லை, காஸ்மிக்லே சரி, பெரிய பெரிய மகான் பாபாஜி, ஷிரடி சாய்பாபா மாதிரி மகான்கள் கூட இந்த மாதிரி மகானை வந்து அப்படியே இப்படி கும்பிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் இங்கே சொல்ல முடியாது. இது ஒன் ஆஃப் த எமோஷன் விஷயந்தான். அவரோட ஸ்டேட் வந்து இல்லறத்தில் இருந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. லஹரி மகாசேர் மாதிரியா? ஆமாம். அதே மாதிரி எனக்கு வந்து பரம சிவானந்தர் அடிக்கடி என்னை திட்டுவார். நீ வந்து அப்பேற்பட்ட குருவோடு இருந்த தாயை நீ வந்து திட்டக்கூடாது, அந்த தாயை நீ வந்து எதுவும் சொல்லக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னை திட்டுவார். இன்னும் உனக்கு நீடிக்கும் கிரியா, போயிட்டு வா அப்படின்வார். விச் மீன்ஸ் எனக்குள்ளே தப்புகள் இருக்குது. ஆமாம், நீ ஏன் இப்படி பண்ணுற, இப்படி பண்ணுறன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. இன்னொன்று, பேரண்ட்ஸு எப்படி இருக்காங்க அப்படி இருக்க விடணும். குழந்தைங்க போய்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட என்னம்மா இப்படி இருக்க செவல்லே ஒன்று விட்டு உட்கார வைக்கணும். அது எவ்வளோ வயசானாலும் சரி, பேரண்ட்ஸுக்கு சொல்கிற அளவுக்கு இன்னும் கிட்ஸ் வரல. இப்போ நான் என்னை விட்டுடுங்க, நான் ஞானத்தை பற்றி மட்டும் தான் சொல்லுவேன் தவிர சாரீ பற்றியோ துணி பற்றியோ இதை பற்றிலாம் அம்மா தான் மாஸ்டர், அம்மா தான் அதில் குரு. கிச்சனில் உணவை பற்றியோ அவங்க தான் அதில் குரு. அதில் நொட்டை வைக்கிறதுக்கு நமக்கெல்லாம் வந்து வாய் கூட வரக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரியான்னு வரும்போது நம்ம தான் மாஸ்டர். பட் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த மாதிரி யார் ஃபாலோ பண்ணுறா? ஆனால் நானே மாறணுன்றனே, அதுதான் சொல்கிறேன். இன்னும் நம்ம மாதிரி அமைதியாகும். யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அது உண்மைங்க, தெரியணும் மக்களுக்கு. அதாவது என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸுன்றது பேட் அண்ட் குட் எதுவுமே இல்லைங்க, எல்லாம் அனுபவங்கள். இதெல்லாம் இது பேடு குட்டு அப்படிலாம் கிடையாது.
நம்ம எல்லாரும் அன்போட அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். அந்த அன்பு எங்கெங்கெல்லாம் வரணுமோ அங்கங்கே இருக்கணும். அதுதான் நான் சொல்கிற ஒரு தருணமே. இப்போது நான் வந்து இப்போ என்னதான் நாகின் மாஸ்டர் இவ்வளோ பிரின்சிபல்ஸ் என்ன சொன்னாலும் எல்லாரையும் அன்போடு தான் பார்ப்பார் அவர். அவருக்கு எங்கே செட் ஆகாதுன்னா ஏதோ ரிச்சுவல், ஏதோ அவுட் சைடு அட்வைசஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டார். அது அவருக்கு செட்டே ஆகாது. அந்த ரீசன்ஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த ஃபேமிலின்றதை கொண்டு வந்தேன். தவிர மதருடைய ஸ்டேட்லாம் வந்து பயங்கரமான இதுதான். அவங்க நினச்சிருந்தா அவங்க இந்நேரத்துக்கு கிரியா யோகியாக இருக்கலாம். பட் தேர் இஸ் டெஸ்ட் அவங்களுக்கு அதான் டெஸ்ட்டு. அவங்களுடைய ஆன்மா வைக்குது. ஓ அப்போ நாகினி இருந்தால் தான் நீ பண்ணுவ. ஓ அப்படியா, அப்போ நாகினே இல்லைன்னு நீ பண்ண மாட்டியா? இதுதான் நான் என் ஒய்ஃபுக்கும் சொல்லுவேன். இருக்கும்போதே பிடிச்சிக்கிட்டா என்னை பகவான் வைப்பாருங்க உன் கூட. நீ இருக்கும்போது பிடிக்கலன்னு வச்சுக்கோ, என்னை கூட்டு போயிட்டு உன்னை பெயினோட வர வைப்பார். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு. இது வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு இது விளையாட்டு. இப்போ மரணம்னு எடுத்தால் நான் சிரிக்கிறேன். இப்போ மரணம்னு எடுத்தால் எல்லாருக்கும் ஒரு திக்குன்னு இருக்கும். எத்தனையோ மரணங்கள் தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அது புதுசு கிடையாது. எப்படி பாடியை ட்ராப் பண்ணணும், எப்படி நம்ம எங்கே போகணும், எல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா ஜஸ்ட் லைக் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். இந்த கப் அங்கே வை, அந்த கார் அங்கே வை, அந்த டெக்கரேஷன் அங்கே வை, டிவியில் இந்த பட்டன் இங்கே அமுத்து. இது எப்படி நமக்கு தெரியுது? இப்போ பேபிக்கு தெரியுமா? தெரியாது. ஏஜ் வந்தோடனே அது மெச்சூரிட்டி வந்து தெரிஞ்சிச்சு. சேம் கான்ஷியஸ்னஸ் தான் கிரியா. 18 வருஷம் செய்யும்போது நீங்கள் இன்றைக்கி பச்சாவாக இருப்பீங்க, நாளைக்கு மாஸ்டராக இருப்பீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் உங்களுக்கு எதாவது இருக்கா நாகின் மாஸ்டர் ஐயா பற்றி? ஏன்னா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். இப்போ நாகின் மாஸ்டர் வந்து நம்ம மீட் பண்ணலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம்மா. பட் மேபி அவருடைய ஒரு ட்வின்னா என்னன்னு கூட வச்சுக்கலாம். அவருடைய ட்வின்னா சிம்மதேவ் ஐயா, அவரை நம்ம மீட் பண்ணோம். அவரை தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை அதுதான் நான் யோசிப்பேன். எனக்கு வந்து என்னென்னா ஃபிசிக்கலாக வந்து அப்பா இல்லைன்ற ஒரு இது எனக்குமே எனக்கு இருந்ததில்லை. இவர் வரும்போது அப்பா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங்ன்றது யாருக்கிட்டே வராது. பிகாஸ் அவர் மாதிரி தான் பேசுவார். அவரோட பிளட்டு ஒரே சோல் கனெக்ஷனு. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள். ஸோ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நாகின் மாஸ்டர் இதாகும்போது பிரதர் ஓம்கார் இருக்கார் இல்லையா, அவர் மேலே நீ தாண்டா உண்மையான யோகி அப்படின்வார். அது ஏன் அவர் குரு வந்து அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சைலண்ட்டாக இருக்க, எது சொன்னாலும் நீ பேச மாட்டடா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக எனக்கு இருந்தது அந்த டைமில். அதுதான் நான் மாஸ்டர் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அவர் என்னடான்னா நம்ம கிரியா கற்றுக்கணும்னு அவர் நினைப்பார். நான் என்னடான்னா நம்ம அமைதியாக மாஸ்டர் பண்ணணும். ஸோ அதாங்க பகவான் வந்து இந்த கிரியேஷனே பாருங்கள், ஒருத்தருக்கும் ஒரு குட்டு கொடுப்பாரு. நம்மக்கிட்ட இருக்கிற பேடு கொஞ்சம் இருக்கும். அந்த பேடை இந்த குட்டை வச்சு வின் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம தர்மமாக வாழணும். இது வந்து நான் கற்றுக்கிட்டேன். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எங்கள் அண்ணா கிட்டே இருக்கிறது, நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட ஆராய்ஞ்சு தான் கொடுப்பேன். அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்க நம்மகிட்ட மணி கேட்குறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறானா இல்லையா, எப்படி யூஸ் பண்ணால், சரக்கு அடிக்கிறதுக்கெலாம் காசு கேட்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஆட்கள். எங்கள் பிரதர்கிட்ட இருக்கிற ஒரு ஜீன், அப்பா கிட்ட இருக்கிற ஜீன் என்னென்னா, ஒருத்தன் கேட்டானா ஓ அப்படியே எடுத்துக்கோங்க, இன்னசென்ஸ். ஆராயலாம் மாட்டார், கொடுத்துட்டேன். அதேமாதிரி கொடுத்த பிறகு எதான் போடா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அது அவ்வளோ கேஷுவலாக விட்டுருவார். ஸோ இதெல்லாம் என்னென்னா எவ்ரி ஹியூமனுக்குள்ளேயும் அந்த ஒரு அந்த யோகி வளர்ந்த ஜீன் வந்து அவருக்குள்ளே இருக்குது. அந்த கர்மாஸ் தான். நம்ம பேராசைப்படுற விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும், ஆசைப்படுறதையும் அனுபவிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் வேரோட வெட்டணுன்றதுக்கு தான் நான் இங்கே கங்கணம் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எவ்ரிடே. அண்ட் இப்போது ஆடியன்ஸ்க்கு சொல்லணுன்னா பிண்ட சாதனா பயங்கரமான மேசிவ் டெக்னிக்ஸு. அது வரும்போது என்னென்னா, ரூம்குள்ளே இருப்பேன், வெளியில் வரமாட்டேன். அங்கங்கே ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறது, உணவு கம்மியாக எடுக்கிறது, இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த டெக்னிக் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இது வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு புரியாது, கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நாளைக்கு எனக்கே ஒரு பையன் இருந்தானா என்ன ரூம்குள்ளே இருக்கான் அப்படின்னு கஷ்டம் இருக்கும். பட் அவங்க ரேஞ்சை நம்ம புரிஞ்சுக்கிட்டா கரெக்டு. அவங்க ஏதோ அவங்களுக்கு இதனால தானே இவ்வளோ வேல்யூ இங்கே வருது அப்படின்றத ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். பட் என்னோடய பாயிண்டில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்ற இதெல்லாம் எனக்கு இருக்காது. பிகாஸ் நான் பல பிறவியே இப்படி தான் வந்துட்டுருக்கேன். பல பிறவிகளாக புரிஞ்சவங்களுக்கு அது நிம்மதி, புரியாதவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கணுன்றதும் அவங்க நல்லதுக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பல டைமென்ஷன்ஸில் நம்ம பாட்காஸ்ட் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த ஸ்பெஷல் 70th பர்த்டே நாகின் மாஸ்டருடைய பாட்காஸ்ட்டை இவ்வளோ லாங்காக நான் வந்து பேசுவேன்னு நான் நினைக்கல. ஸோ உங்களுடைய ஃபைனல் வேர்ட்ஸ் என்னவா இருக்குது? எல்லாமே நாகின் மாஸ்டருடைய பிளஸிங் தான் சொல்லுவேன். ஆமாம், ப்ளஸ் எல்லா குரூஸ் பிளஸிங்னால நம்ம பேசுகிறோம். இந்த பாட் கனெக்ஷன் தாங்க. கண்டிப்பாக அது இல்லைன்னா நடக்காது. அவங்க தான் வர வைக்கிறாங்க இங்கே, அதுதான் உண்மை ஆக்சுவலாக. பட் நானே எதுவுமே பேச மாட்டேன். இங்கே வந்து எப்படி பேசுகிறேன் எனக்கே தெரியல. இன்னைக்கு கண்டென்ட்டில் பேச முடியாது. நீங்கள் பார்த்ததில்ல நாகின் மாஸ்டர், நான் தான் பேசி ஆகணும். ஸோ ஃபுல்லாக நான் தான் பேசியிருப்பேன் ஆடியன்ஸுக்கு ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக இந்திராமா பேசுவாங்க, அது வேறு கண்டென்ட்டுக்கு இருக்கும்.
ஸோ இது சொல்லி நம்ம விடை பண்ணலாம். அண்ட் இன்னொன்று சொல்லுங்க. சொல்லுங்க. அதுதான் நீங்கள் எதோ சொல்ல வரீங்க. இதில் இருக்கவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல வரேன். என்னன்னா, குரு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ப்ராக்டிஸில் மட்டும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டாலே எல்லாரும் அந்த கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அச்சீவ்மெண்ட்னா என்ன, நீங்கள் நினைக்க ஜாலியாக இருக்குது, அப்படி கிடையாது. அந்த சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த ஆத்ம ஞானத்தில் எல்லாரும் போய் அடையிறது சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க கண்டிப்பாக அடையணும். அப்போ அதை நோக்கி நம்ம போகணும். ஃபேமிலியும் லவ்வோட பார்த்துக்கணும். அவ்வளோதான். நாகி மாஸ்டர் சொல்கிற மாதிரி கிரியா பிரின்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் பார்க்குறவங்க, ஓ இவங்க என்ன நிஜமாக லவ்வோட பார்க்குறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என் வீட்டில் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி நான் என்ன ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னன்னா பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் லவ் இருக்கும். ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலே சில பேர் சைக்கோ இருப்பானுங்க, அவனுங்க கூட இருக்கக்கூடாது தான். அது டிஃப்ரெண்ட் வே. ஒரு குடும்பம் இவ்வளோ ஹெல்த்தியாக நீங்கள் குடும்பம் வந்திருக்கீங்கன்னா அதெல்லாம் பயங்கர பிளெஸ்ஸிங்கு. அண்டு அந்த அந்த லவ் இருக்கிறதுனால இதெல்லாம் செயல்படுது, இல்லைன்னா அது நடக்குது. ரெண்டாவது வந்து இப்போ வருண் ஐயா சொல்கிற மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். என்னன்னா, லவ்வாக செய்யுங்க சொல்லும்போது நமக்கு எதுவுமே பெயினாக தெரியல, அவ்வளோதான் ஒன்று. அது நான் ரியலாக ஒன்று என்னன்னா, நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன். அது உங்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு இடத்துல, நான் லவ்வாக தான்ப்பா செய்கிறேன்னு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இல்லைம்மா நீங்கள் லவ்வாக செய்யலை, நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அட்டாச்சாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இதாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமாம், அட்டாச்சாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆமாம். அட்டாச்மெண்ட்ன்றது என்னென்னா, டிட்டாச்மெண்ட்ன்றது என்னன்னு சொல்கிறேன். இப்போ மதர் இருக்காங்க, எங்கேயோ இப்போ போயிருக்காங்க, எங்கே போனாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். பிடிச்ச இடத்துக்கு அவங்க போகிறாங்க, அது அவங்க விருப்பம். டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பீஸ் கிடைக்கும். என்கிட்டலாம் வந்துட்டு வரும், இங்கே போகிறேன்ப்பா, அங்கே போகிறேன். மதர்ன்னு இங்கே இருக்காங்க, சைல்டு பச்சா நான். என்கிட்ட வந்து அவங்க வந்து இங்கே போகிறேன்ப்பான்னு பர்மிஷன் நடக்க செய்யுது. அது அந்த ஃபேமிலிங்கம்மா, இது யோகி ஃபேமிலி. இது வந்து ஒரு இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க, உலகத்தையே மறந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன நேரம் என்ன டைம் 7 ஆக போகுது. பீஸ், நிம்மதி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லா பாட்காஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு அவ்வளோ கஷ்டங்க அப்படின்னு யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட, அப்போ என்னப்பா ஒன்றுமே தெரியல எனக்கு கஷ்டம் அப்படின்ற லெவலுக்கு இந்த யோகி வீடு இருக்கும். அது இப்போ நாங்கள் வீடு மாறிட்டோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு திரும்ப எனக்கு வீட்டை விட்டு போவே மனசு இல்லை. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. நான் அப்போ யோசிச்சேன், நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கோம், யாரோ தெரிஞ்சு விடுமா நமக்கே அந்த ஃபீல் ஆகுது. அங்கே வந்து பிரிஞ்சு எப்படி கஷ்டமாக இருக்கணும், அந்த மாதிரி ஏன் ஃபீல் ஆகுது நான் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ எனக்கு புரியுது, அவ்வளோ பெரிய அந்த நாகி மாஸ்டர் அவுரா அந்த சிங்கமாக இருக்கால நமக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கும். இல்லை, அதாவது சில பேருக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்ல ஜென்ரலாகவே சொல்கிறேன், எல்லா ஆன்மீகத்தில் டீப்பாக வரவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் அவங்க அந்த ஆன்மீகத்தை தேடி எங்கேயோ தேடி ஒரு கணக்கில் இருப்பாங்க. மறுபடியும் அந்த குரு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த ரெவல்யூ சர்க்கிள் இது. பட் இப்போ என்னென்னா, இத்தனை பேர் தேடிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்களா, ஃப்ளைட் ராக்கெட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு தடவை தான் வரும். அதனால தான் இங்கே நிறைய பேருக்கு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறோம். 2 நாளில் வராங்க, ப்ளீஸ் சார் 1 வீக்கில் வரேன்னு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாங்க. நம்ம அமுதான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அட்மின், அவங்க வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் என்ன தான் சேலரி கமிஷன்ஸ் வாட் எவர் நான் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை செய்யணும்னு அவசியமே இல்லை. அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணவங்க, அவ்வளோ இது பண்ணுறவங்க. இதில் எனக்கு நிம்மதி கிடைக்குதுங்க, நான் செய்கிறேங்க.